Dear students, good morning to all. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ற டாபிக் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல எக்ஸாம்ல எதெல்லாம் கேட்க வாய்ப்புகள் இருக்கோ அது மட்டும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்ல எதெல்லாம் கேட்க வாய்ப்புகள் இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா. நமக்கு நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா அப்படின்னாவே தெரியும். இட் எக்ஸ்பிளைன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பத்தியோ அல்லது சீரான இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது. இதை நம்ம லா ஆஃப் இனர்சி அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ கால்டு த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். அதே மாதிரி நம்ம கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, இதெல்லாம் நமக்கு மிக முக்கியமானது. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லா ஆஃப் இனர்சியா. லா ஆஃப் இனர்சியா, இனர்சியானா ஓய்வு. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு நியூட்டன் செகண்ட் லா. நியூட்டன் செகண்ட் லா, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ். லா ஆஃப் ஃபோர்ஸ். The force is directly proportional to rate of change of momentum. நம்ம Pக்கு பதிலா நம்ம mb அப்ளை பண்ணிக்கலாம். மாஸ் வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி நம்ம ஆக்சலரேஷன் சொல்லலாம். F equal to mv, F equal to ma. ஓகேங்களா? இது வந்து நமக்கு நியூட்டன் செகண்ட் லா. நியூட்டன் செகண்ட் லா. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ். லா ஆஃப் ஃபோர்ஸ் இது மிக முக்கியமானது, தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த நியூட்டன் தேர்ட் லா, ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஒவ்வொரு விசைக்கும் சமமான ஒரு எதிர் விசை உண்டு. ஓகேங்களா? ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். F12 வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் F21 வெக்டார். ஜஸ்ட் மெட்டீரியல்ல எதெல்லாம் முக்கியமானது நான் சொல்றோம் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்றது கன்சர்வேஷன். கன்சர்வேஷன் அப்படின்னா மாறாது, அழியாது. ஓகேங்களா? கான்ஸ்டன்டா இருக்கும். கன்சர்வேஷன்ல நம்ம மிக முக்கியமா ரெண்டு டாபிக் பார்க்க போறோம். லீனியர் மொமெண்டம் இஸ் கன்சர்வேஷன், அடுத்து ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. இந்த ரெண்டு டாபிக் பார்க்க போறோம். இப்ப நம்ம நியூட்டன் செகண்ட்ல எடுத்துக்கிறோம். ஒரு அமைப்பின் மீது செயல்படக்கூடிய விசை ஃபோர்ஸ் ஜீரோனா நம்ம என்ன சொல்லணும்னா dv by dt equal to 0. அப்ப p equal to constant. ஓகேங்களா? ஒரு அமைப்பின் மீது விசையே செயல்படல அல்லது செயல்படக்கூடிய விசை ஜீரோவா இருந்தா அங்க நேர்கோட்டு உந்தம் மாறிலியாக இருக்கும். The force acting on the system 0. அப்ப நம்ம dv by dt equal to 0ன்னு சொல்லலாம். அல்லது linear momentum is conserved. linear momentum is conserved. இது நமக்கு நிறைய டிஆர்பி எக்ஸாம் கேட்டிருக்காங்க, தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு ஆங்குலர் மொமெண்டம். நம்ம ஆங்குலர் மொமெண்டத்தை எல்னு சொல்லலாம், எல் அல்லது ஜேன்னு சொல்லலாம். தட் இஸ் எம்பிஆர். அல்லது நம்ம என்ன சொல்லலாம், எம்வி பதிலாக நம்ம பி யூஸ் பண்ணிக்கலாம், லீனியர் மொமெண்டம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆங்குலர் மொமெண்டத்துக்கு எல் யூஸ் பண்ணிக்கலாம், ஜே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப அதுக்கான ரிலேஷன் tau equal to dl by dt, the rate of change of angular momentum. torque 0 அப்படின்னா நமக்கு dl by dt equal to 0. அப்ப L equal to constant. ஒரு அமைப்பின் மீது செயல்படக்கூடிய திருப்பு விசை, டார்க்னா திருப்பு விசை, ஜீரோனா dl by dt equal to 0. அப்ப L equal to constant. நமக்கு force வெனிசஸ் அப்படின்னா linear momentum is conserved. torque வெனிசஸ் அப்படின்னா angular momentum is conserved. இந்த ரெண்டு கொஸ்டின்ஸும் நமக்கு திரும்ப திரும்ப டிஆர்பி கேட்டுட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஃபோர்ஸ் ஜீரோனா linear momentum is conserved. டார்க் ஜீரோ அப்படின்னா angular momentum is conserved. இது நம்ம தெளிவா பார்த்துக்கணும். அடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகேங்களா? எனர்ஜி நம்ம வந்து பார்த்தா கைண்டிங் எனர்ஜி பிளஸ் பொட்டன்சியல் எனர்ஜி இது மாதிரி சொல்லலாம். எனர்ஜி வந்து எப்போ கான்ஸ்டன்டா இருக்குன்னா ஃபார் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்ட் டோட்டல் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். நம்ம இங்க ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸா இருந்துச்சுன்னா the total energy is constant. ஓகேங்களா? அடுத்து வந்து நமக்கு இந்த கோஆர்டினேட்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல போலார் கோஆர்டினேட்ஸ், சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ், ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு பிளேன் போலார் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா நம்ம ஆர் கமா தீட்டான்னு சொல்லலாம். இப்ப நமக்கு x equal to r cos theta, y equal to r sin theta தெரியும். இதுல நமக்கு ஆரோட வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி அழகா நம்ம சொல்லலாம். r squared equal to x squared plus y squared. அதே மாதிரி theta equal to tan inverse of y by x. இது நமக்கு ஆல்ரெடி டிஆர்பியில் கேட்டிருக்காங்க.
பிளேன் போலார் கோஆர்டினேட்ஸ் நமக்கு மிக முக்கியமானது. x equal to r cos theta, y equal to r sin theta. Therefore, r squared equal to x squared plus y squared. Theta equal to tan inverse of y by x. தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா ரோ பை இசட். இங்க x ஓட வேல்யூ கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்க்கும் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ்க்குள்ள ரிலேஷன் x equal to rho cos phi, y equal to rho sin phi. Therefore, rho squared equal to என்ன சொல்லலாம் x squared plus y squared. அதே மாதிரி நமக்கு pi equal to tan inverse of y by x. ஸோ இங்க வந்து சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது ரோ பை இசட். இப்போ நான் இங்க என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்க்கும் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ்க்குள்ள ரிலேஷன் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து spherical polar coordinates r theta pi. இப்ப cartesian coordinates and spherical polar coordinates கான relation x equal to r sin theta cos phi, y equal to r sin theta sin phi, z equal to r cos theta. இது நமக்கு நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்க்கும் spherical polar coordinates குள்ள ரிலேஷன் சொல்லாமா? x equal to r sin theta cos phi, y equal to r sin theta sin phi, z equal to r cos theta. x equal to r sin theta cos phi, y equal to r sin theta sin phi, z equal to r cos theta. இத்தனையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அந்த spherical polar coordinates ஓட வேல்யூ r ஓட வேல்யூ நமக்கு root of x squared plus y squared plus z squared. theta ஓட வேல்யூ நமக்கு cos inverse of z by r. pi ஓட வேல்யூ tan inverse of y by x. So spherical polar coordinates ஓட scale factor நமக்கு தெரியும் 1 r sin theta. இது நமக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல வெக்டார்ல படிச்சிருப்போம். spherical polar coordinates ஓட scale factor நமக்கு scale factor தெளிவா தெரியும். ஓகேங்களா? அடுத்து நம்ம எக்ஸாம்பிள் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டத்துக்கு நம்ம ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் நம்ம எடுத்துக்கலாம். r equal to 1/4 by epsilon naught into 2ze squared by mv naught squared. நம்ம இதே புரோட்டான் அப்படின்னு எடுத்துட்டா என்னோட வேல்யூ நமக்கு 1. அது ஆல்பா பார்ட்டிகல் எடுத்துட்டா n equal நம்ம இங்க 2 போட்டுக்கலாம். இந்த ஃபார்ம்ல மாத்திக்கலாம். ஓகேங்களா? நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டத்துக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச், அதுக்கான ஃபார்ம்ல தெளிவா பார்த்துக்கோங்க. நம்ம பர்டிகுலரா சிலபஸ் இருக்குது ஆல்பா பார்ட்டிகல். அப்ப இங்க 2 போடும்போது 4ze squared by mv naught square. So distance of closest approach for alpha particle. ஓகேங்களா? மிக முக்கியமானது. அப்ப ஃபார்முலா r equal to 1/4 by epsilon naught into 4ze squared by mv naught squared. இது மிக முக்கியமானது. அடுத்து நான் பார்க்கறது வந்து பார்த்தா கெப்லர்ஸோட பிளானெட்டரி மோஷன். மொத்தம் நமக்கு 3 லா இருக்கு. ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. ஃபர்ஸ்ட் லா வந்து பார்த்தா நமக்கு each planet revolves around the sun in the elliptical orbit with the sun at one position. சூரியனை மையமா வச்சு கோள்கள் நீள்வட்ட பாதையில சுற்றி வருது. ஓகேவா? இதுக்கு பேர் லா ஆஃப் ஆர்பிட். ஃபர்ஸ்ட் லா பேர்னா லா ஆஃப் ஆர்பிட். சுற்றுப்பாதை விதி. சோ இந்த மாதிரி கெப்லரோட ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா இதெல்லாம் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டத்துக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சோ கெப்லரோட ஃபர்ஸ்ட் லா நமக்கு என்ன சொல்லுது? இட் இஸ் ஆல்சோ கால்ட் லா ஆஃப் ஆர்பிட். Each planet revolve around the sun in the elliptical orbit with the sun at one position. என்ன சொல்றாங்க? சூரியனை மையமா வச்சு கோள்கள் வந்து நீள்வட்ட பாதையில சுத்தி வருது. ஓகேவா? இங்க the force between the sun and the planet F equal to minus G capital M small m by r squared r cap. இது தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்து law of area, பரப்புகள் விதி. The radial vector joining the planet to sun should equal area in equal interval of time. சம காலத்துல சம பரப்பை கடக்கும். சம பரப்பை கடத்தல். லா ஆஃப் ஏரியா, பரப்புகள் விதி. சம கால அளவில் சம பரப்பை கடத்தல். ஈக்குவல் ஏரியா இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ நமக்கு dA by dt equal to dA by
dt equal to என்ன சொல்றாங்க 1/2 j by m. இங்க jங்கிறது நமக்கு angular momentum. jக்கு பதிலா நம்ம L கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு பேர் law of area, பரப்புகள் விதி. சம கால அளவில் சம பரப்பை கடத்தல், equal area in equal interval of time. And third வந்து law of time. ஓகேங்களா? The square of period of revolution of planet is proportional to cube of the semi-major axis. இங்க ஏங்கிறது செமி மேஜர் ஆக்சிஸ், பி அப்படிங்கிறது செமி மைனர் ஆக்சிஸ். ஓகேங்களா? இது நம்ம தெளிவா பார்த்துக்கணும். ஸோ இப்போ இந்த லா நோட் பண்ணிக்கோங்க. டி ஸ்கொயர்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ கியூப். டி ஸ்கொயர்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ கியூப். ஓகே, லா ஆஃப் டைம் பீரியட். The square of period of revolution of any planet is proportional to cube of the semi-major axis. இப்ப t squared equal to 4 pi squared m squared L a cube by நமக்கு j அல்லது capital L squared போட்டுக்கலாம். அங்க L a க்கு பதிலா நம்ம b ஸ்கொயர் அப்ளை பண்ணும்போது இது மாதிரி கீழே இந்த மாதிரி மாத்திக்கலாம். t squared equal to 4 pi squared m squared a squared b squared by j squared. ஆனா நம்ம கண்டிப்பா இதுதான் கெப்லரோட தேர்வுல இதுதான் மிக முக்கியமானது. The square of period of revolution is proportional to cube of the semi-major axis. If நீனா கீழே இருக்க ரெண்டு ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா ரெஸ்ட்ரிக்ஷன் அல்லது லிமிடேஷன் சொல்லலாம். இந்த ரெண்டு டெஃபினிஷன் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னா ஒரு பொருளோட இயக்கத்துக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறது அல்லது லிமிடேஷன்ஸ் நம்ம சிம்பிளா சொல்லலாம். Restriction or limitation the motion of particles in the system. ஓகேங்களா? கன்ஸ்ட்ரைன்ஸ் பொறுத்து நமக்கு 8 டைப் இருக்கு, ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்றது ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ட். வெரி இம்பார்ட்டன்ட். ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் நம்ம இது மாதிரி சொல்லலாம். F equal to R1 R2 etc T. ஓகேங்களா? இதுல ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸும் நம்ம டைம் கொடுத்துருக்கோம். இது ஈக்குவல் டு 0ன்னு இருக்கணும். கிரேட்டர் தனோ லெஸ் தனோ இங்க வரக்கூடாது. டைனமிக் சிஸ்டம் எடுத்துக்கலாம். இங்க இப்ப நம்ம மென்ஷன் பண்ணிருக்க ஈக்குவேஷன்ல நமக்கு வெலாசிட்டி கோஆர்டினேட் வரக்கூடாது. அதனால தான் நம்ம இண்டிபெண்டன்ட் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? சோ ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அப்படின்னா அதுக்கான ஈக்குவேஷன் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா f of r1 r2 etc t. இதுல ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் மட்டும் தான் வந்திருக்கு, ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி வரக்கூடாது. ஓகேவா? ஹோலோனாமிக் அப்படிங்கிறது லைக் அஸ் டைனமிக் சிஸ்டம். இங்க நம்ம ரிஜிட் பாடி எடுத்துக்கலாம். ரிஜிட் பாடினாவே the distance between the two particles remain constant during the motion. The distance between the two particles என்ன சொல்லலாம், remain constant during the motion. இது மாதிரி நம்ம எழுதலாம். Ri minus Rj whole square equal to Cij whole square. இது மாதிரி நம்ம ஈக்குவல் போட்டு எழுதலாம். லெஸ் தனோ கிரேட்டர் தனோ வரக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து நமக்கு bead sliding on the circular wire. மிக முக்கியமான எக்ஸாம்பிள். Holonomic constraints very important. Bead sliding on the circular wire. அதே மாதிரி இதை integrable constraints சொல்லலாம். ஈக்குவாலிட்டிஸ் அல்லது integrable constraints சொல்லலாம். இதை summation of dou f by dou ri into del ri equal to 0 நம்ம சொல்லலாம். ஸோ இது மாதிரி டிஃபரன்சியல் ஃபார்ம்லேயும் சொல்லலாம். x dx plus y dy equal to 0. ஓகேங்களா? இதெல்லாம் மிக முக்கியமானது. ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்க்கு இந்த 7 பாயிண்ட் தெளிவா பார்த்துக்கோங்க. மிக முக்கியமானது bead sliding on the circular wire. So holonomic constraintக்கு one of the good example integrable constraint சொல்லலாம். அடுத்து நமக்கு ரிஜிட் பாடி கூட எடுத்துக்கலாம். ரிஜிட் பாடியும் நமக்கு ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ட்க்கு one of the good example. ரிஜிட் பாடி வந்து பார்த்தா ஹோலோனாமிக்கா இருக்கும், அதே மாதிரி ஸ்க்ளூரோனாமிக். இது நமக்கு ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சிம்பிள் பெண்டுலம் வித் ரிஜிட் சப்போர்ட் எடுத்துக்கலாம். சிம்பிள் பெண்டுலம் வித் ரிஜிட் சப்போர்ட் இது ரெண்டுமே பாயிண்ட் நம்பர் 8, பாயிண்ட் நம்பர் 9 இது ரெண்டுமே ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள். ரிஜிட் பாடி எடுத்துக்கலாம். சிம்பிள் பெண்டுலம் வித் ரிஜிட் சப்போர்ட். அடுத்து நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். முழுமையான ஹோலோனாமிக்னா முழுமையான வரம்புகள். அதே நான் ஹோலோனாமிக் அப்படின்னா முழுமையற்ற வரம்புகள் சொல்லலாம்.
particle placed on the surface of the sphere. Particle placed and moving on the surface of sphere. For equation நமக்கு எப்படி இருக்கு பாருங்க, r squared minus a squared greater than or equal to 0. So equal இங்க வரக்கூடாது. அடுத்து gas molecules in the spherical container. Gas molecule in the spherical container. இங்க என்ன வந்து பாருங்க, xi squared plus yi squared plus zi squared less than or equal to r squared. ஓகேவா? சோ இங்க நமக்கு greater than or equal to போட்டிருக்கோம். அதே கேஸ் கண்டெய்னருக்கு less than or equal to. சோ ஈக்குவல்னு வரக்கூடாது. ஈக்குவல் வரக்கூடாது. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தெளிவா பார்த்துக்கோங்க. பார்ட்டிகல் மூவிங் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியருக்கு ஈக்குவேஷன் இது தெளிவா பார்த்துக்கணும். இதே மாதிரி இருக்கணும். அதே மாதிரி கேஸ் மாலிகூல் இந்த ஸ்பெரிக்கல் கண்டெய்னர், கேஸ் மாலிகூலோட மூவிங் இந்த ஸ்பெரிக்கல் கண்டெய்னருக்கு இந்த சமன்பாடு தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்து இன்இக்வாலிட்டிஸ் சொல்லலாம். ஹோலோனாமிக் அப்படி நான் ஹோலோனாமிக் அப்படின்னாவே இன்இக்வாலிட்டிஸ். நான் இன்டிகிரபிள், நான் இன்டிகிரபிள், irreducible function of velocity, irreducible function of velocity எல்லாமே கீ நோட் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்னா நம்ம அவங்க கொடுத்த டெஃபினிஷன் இன்இக்வாலிட்டிஸ் இருக்கான்னு பாருங்க, நான் இன்டிகிரபிள் இருக்கான்னு பாருங்க, அதே மாதிரி irreducible function of velocity இதெல்லாமே நான் ஹோலோனாமிக்கான டெஃபினிஷன். நான் ஹோலோனாமிக் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா f of x1 x2 etc x1 x1 not x2 not etc டைப். இப்ப இதுல வந்து நமக்கு ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி வரும். ஓகேவா? இப்ப ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி ஒரு ஈக்குவேஷன்ல வெலாசிட்டி மென்ஷன் பண்ணியிருந்தா அதுக்கு பேர் என்ன? நான் ஹோலோனாமிக். மிக மிக முக்கியமானது ஆப்ஜெக்ட் ரோலிங் ஆன் த சர்ஃபேஸ் வித்தவுட் ஸ்லிப்பிங். வித்தவுட் ஸ்லிப்பிங் வந்து நான் வச்சுக்கலாம். நான் ஹோலோனாமிக் வித்தவுட் ஸ்லிப்பிங். இன்இக்வாலிட்டிஸ், நான் இன்டிகிரபிள், irreducible, velocity இங்க வந்திருக்கா, velocity coordinate வந்திருக்கா பாத்துக்கோங்க. Object rolling on the rough surface without slipping. Rolling disc, rolling disc, rolling disc. இதெல்லாமே நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ட்க்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அடுத்து ஸ்க்ளெரோனாமஸ் அப்படின்னா டைம் காலத்தை பொறுத்து இருக்காது, இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம். ஸ்க்ளெரோனாமஸ் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம், நேரத்தை வெளிப்படையாக சார்ந்து இருக்காது. பெண்டுலம் வித் inextensible, inextensible per independent, inextensible. ஓகேவா? x squared plus y squared equal to l naught squared வரும். இந்த நாட் வரும். எக்ஸாம்பிள் நம்ம ரிஜிட் பாடி எடுத்துக்கலாம். ரிஜிட் பாடி திண்ம பொருள் சேஞ்ச் ஆகாது இல்லையா? ஓகேவா? ஸ்க்ளெரோனாமஸ் அப்படின்னா நமக்கு என்ன? இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம், இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம், பெண்டுலம் வித் inextensible rigid body. இந்த சமன்பாட்டுல இந்த 0 வரும். அடுத்து ரியோனாமஸ் காலம் சார்ந்த வரப்படுது, காலத்தை டிபெண்ட் பண்ணிருக்கும். ரியோனாமிக் அப்படின்னாவே டைம் டிபெண்டன்ட், ரியோனாமிக் அப்படின்னாவே டைம் டிபெண்டன்ட். பெண்டுலம் வித் எக்ஸ்டென்சிபிள், எக்ஸ்டெண்ட் ஆகும். பெண்டுலம் வித் எக்ஸ்டென்சிபிள். அப்ப டைம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் இல்லையா? அதாவது பிராக்கெட்ல எங்க டி போட்டிருக்கும். டைம் டிபெண்டன்ட். இது மூணு முக்கியமானது. அப்ப ரியோனாமிக் அப்படின்னா டைம் டிபெண்டன்ட், பெண்டுலம் வித் எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங். ஈக்குவேஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க. x squared plus y squared equal to l squared பிராக்கெட்ல t போட்டுக்கோங்க. அடுத்து நமக்கு bilateral அப்படின்னா என்ன? Bilateral if the constraints relation in the form of inequalities, in the form of inequalities. ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் எல்லாமே நமக்கு பைலேட்டரலா தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? பைலேட்டரலா இருக்கும். பைலேட்டரலுக்கு ஒன் ஆஃப் தி குட் எக்ஸாம்பிள் ரிஜிட் பாடி, ரிஜிட் பாடி. ஓகேங்களா? if the constraints relation in the form of equalities. அது inequalities அப்படின்னா யூனிலேட்டரல். யூனிலேட்டரல் அப்படின்னா பாருங்க, இந்த if the constraints relation in the form of inequalities பாருங்க greater than less than வரும். எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கான் பாருங்க. நான் ஹோலோனாமிக் இங்க வரும். the motion of molecules in the gas container, the motion of particle on the surface of the sphere under the action of gravity, one time rolling on the surface and other time என்ன leaving the surface. நம்ம ரோல் பண்றோம், மறுபடியும் லீவ் பண்றோம்.
இதெல்லாமே யூனிலேட்டரலுக்கு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். யூனிலேட்டரல் அப்படின்னா if the constraints relation in the form of inequalities, அந்த ஈக்குவேஷன்ல ஈக்குவல் வராம less than அல்லது greater than சிம்பிள் வரும். இது நம்ம தெளிவா பார்த்துக்கணும். அடுத்த கன்சர்வேட்டிவ் அப்படின்னா என்ன? if the constraint force constant, do not do any work. அப்ப எந்த ஒர்க்கும் பண்ணல அப்படின்னா சொல்லலாம் total mechanical energy is conserved. If the force of constraints do not do any work, அப்ப நமக்கு எனர்ஜி கான்ஸ்டன்டா இருக்கும். நம்ம சிம்பிள் பெண்டுலம் வித் ரிஜிட் சப்போர்ட் எடுத்துக்கலாம். சிம்பிள் பெண்டுலம் வித் ரிஜிட் சப்போர்ட் மிக மிக முக்கியமான தெளிவா பார்த்துக்கணும். அடுத்து டிசிபேட்டிவ் அப்படின்னா அழிதல், நமக்கு என்ன லாஸ் ஆகும். if the force of constraints do work, அப்ப என்ன ஆகும்? total mechanical energy is not constant. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, பெண்டுலம் வித் வேரியபிள் லென்த். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? பெண்டுலம் வித் ரிஜிட் சப்போர்ட் அப்படின்னாவே நமக்கு ஃபிக்ஸ்டு. இங்க நம்ம என்ன பாக்குறோம்? டிசிபேட்டிங் வேரியபிள் லென்த். ஓகேங்களா? அடுத்து ரிஜிட் பாடி அப்படின்னாவே நமக்கு எப்படி இருக்கும்? ரிஜிட் பாடி அப்படின்னாவே கண்டிப்பா அது ஒரு கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். ஓகேவா? ரிஜிட் பாடி அப்படின்னாவே அது ஹோலோனாமிக்கா இருக்கும், பைலேட்டரலா இருக்கும், கன்சர்வேட்டிவ் அண்ட் ஸ்க்ளீரோனாமிக். இதெல்லாம் நமக்கு தெளிவா தெரியும். ரிஜிட் பாடி அப்படின்னா ஒரு திண்ம பொருள் அப்படின்னாவே அது எப்படி இருக்கும்? ஹோலோனாமிக், பைலேட்டரல், கன்சர்வேட்டிவ், ஸ்க்ளீரோனாமிக். அடுத்து அதே மாதிரி சிம்பிள் பெண்டுலம் வித் ரிஜிட் சப்போர்ட் அப்படின்னா ஃபிக்ஸ்டு. அப்ப அதே தான் நமக்கு ஹோலோனாமிக்கா இருக்கும், பைலேட்டரலா இருக்கும், கன்சர்வேட்டிவா இருக்கும், ஸ்க்ளீரோனாமிக். இது ரெண்டுமே சேம் தான். ரிஜிட் பாடிக்கு இதேதான், சிம்பிள் பெண்டுலம் வித் ரிஜிட் சப்போர்ட். அடுத்து டிஃபார்ம் அப்படின்னா மாறுது. அப்ப நமக்கு என்ன இருக்கும்? டிசிபேட்டிவ் அப்படின்னாவே நமக்கு ரியோனாமிக்கா இருக்கு. இது ரெண்டும் அப்படியே வச்சுக்கோங்க. பாடிஸ் வந்தாவே நமக்கு என்ன வந்துரும்? ஹோலோனாமிக், பைலேட்டரல் வந்துரும். டிஃபார்ம் ஆகுறதுனால நமக்கு மாறுது, அதனால நம்ம டிசிபேட்டிவ், டைம் டிபெண்ட் பண்ணிருக்கோம், ரியோனாமிக். அடுத்து பெண்டுலம் வித் வேரியபிள் லென்த். நமக்கு பெண்டுலம்னாவே பாடி வந்துரும், பெண்டுலம்னாவே நமக்கு என்ன ரிஜிட் வந்துரும். அப்ப அதுக்கு நமக்கு ஹோலோனாமிக், பைலேட்டரல் வந்துரும். சேஞ்சஸ் ஆகுறதுனால நமக்கு என்ன? வேரியபிள் அப்படிங்கறனால டிசிபேட்டிவ், ரியோனாமிக். இது நாம தெளிவா பார்த்துக்கணும். அடுத்து கேஸ் ஃபில்டு ஹாலோ ஸ்பியர். இதுல இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஹாலோ ஸ்பியர் அப்படிங்கறனால இதை மட்டும் நான் வச்சுக்கோ. யூனிலேட்டரல். மீதி எல்லாமே பாருங்க, ஹோலோனாமிக், கன்சர்வேட்டிவ், ஸ்க்ளீரோனாமிக் எல்லாமே ஓகே. இந்த கேஸ் ஃபில்டு ஹாலோ ஸ்பியருக்கு மட்டும் என்ன பண்றீங்க? யூனிலேட்டரல் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே as usual rigid body fill பண்ற மாதிரி fill பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து expand அல்லது contracting the spherical container of gas. So expansion அல்லது compression of spherical container of gas. So இங்க வந்து பார்த்தா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாருங்க நான் ஹோலோனாமிக் இருக்கும். ஜெனரலாவே நான் ஹோலோனாமிக்னாவே யூனிலேட்டரலா இருக்கும், டிசிபேட்டிவா இருக்கும், ரியோனாமிக்கா இருக்கும். இங்க மட்டும் ஹோலோனாமிக் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இதுக்கு மட்டும் எக்ஸ்பேண்டிங் அல்லது கான்ட்ராக்டிங் தி ஸ்பெரிக்கல் கண்டெய்னர் ஆஃப் கேஸ்க்கு இது ஆக்சுவலா ஒரு நான் ஹோலோனாமிக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நான் ஹோலோனாமிக் மட்டும் இங்க ஹோலோனாமிக் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது லாஸ்ட் இந்த 28 அண்ட் 29 இது ரெண்டும் நல்லா நான் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஜெனரலைஸ்டு நோட்டேஷன்ஸ் மிக முக்கியமானது. ஒவ்வொரு டிஆர்பிலையும் கண்டிப்பா சோ இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணது டிஆர்பில கேட்ட 1 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இதுவரை டிஆர்பில நமக்கு எதெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் தான் நம்ம 1 by 1 டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே,
இப்ப ஜெனரலைஸ்டு நோட்டேஷன்ல ஃபர்ஸ்ட் பாக்குறது ஜெனரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஜெனரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் del Ri equal to summation of dou Ri by dou Q into del Q. சொல்லலாமா? ஜெனரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் del Ri equal to summation of dou Ri by dou Qj del Qj. அடுத்து ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி. ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி நமக்கு என்ன வரும்? r டாட் மேல பபிள்ஸ் போட்டுக்கா சமேஷன் ஆஃப் dou Ri by dou Q Q dot plus dou Ri by dou T. ஓகே, ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, வெலாசிட்டி இதுவரை நம்ம கேட்கல, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. r டாட் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் dou r by dou Q dot plus dou r by dou T. அடுத்து நமக்கு ஜெனரலைஸ்டு மூமெண்டம். ஜெனரல் மூமெண்டம் அப்படின்னாவே நமக்கு p ஈக்குவல் டு நமக்கு mv அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ விக்கு பதிலாக நம்ம இங்க என்ன பண்றோம்? x டாட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கைண்டிக் எனர்ஜி நமக்கு ஆஃப் mv ஸ்கொயர் சொல்லுவோம். t ஈக்குவல் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆஃப் mv ஸ்கொயர்டு. இந்த v ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 3 கோஆர்டினேட்ஸ் x டாட் ஸ்கொயர் பிளஸ் y டாட் ஸ்கொயர் பிளஸ் z டாட் ஸ்கொயர். இப்போ நம்ம x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லலாம்? dou t by dou x டாட் ஈக்குவல் என்ன? இந்த 2 கீழே வரும்போது 2 கேன்சல் ஆயிரும், mx டாட் வரும். அப்ப x டாட் அப்படிங்கும்போது அதுக்கு பேர் என்ன? வெலாசிட்டி தானே. அப்ப அது pன்னு சொல்லலாமா? அப்ப p ஜெனரலைஸ்டு மூமெண்ட் p ஈக்குவல் என்ன சொல்லலாம்? dou t by dou x டாட்னு சொல்லலாம். x டாட்டுக்கு பதில் நம்ம q டாட்டும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அல்லது p ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம்? mv நம்ம எடுத்துக்கலாம், அல்லது mx டாட் எடுத்துக்கலாம். x டாட்டுக்கு பதிலாக நம்ம q டாட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சோ இது ரெண்டும் நமக்கு மிக முக்கியமானது. அப்ப p ஈக்குவல் டு mq டாட், அதர்வைஸ் p ஈக்குவல் டு dou t by dou q டாட். இது ரெண்டுமே நமக்கு டிஆர்ல கேட்டிருக்காங்க, மிக முக்கியமான கொஸ்டின். அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்றது ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ், மிக முக்கியமானது. இது நமக்கு ஆல்ரெடி டிஆர்ல கேட்டிருக்காங்க. ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ் qj ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் f dou Ri by dou Q. ஓகே, the generalized force qj equal to summation of f dou Ri by dou Qj. The product of generalized force and displacement நம்ம என்ன கிடைக்கும்? dimension of work. So force displacement, the product of force and displacement, that is called work done. இதுவும் நமக்கு டிஆர்பில கேட்டிருக்காங்க, மிக முக்கியமான கொஸ்டின். அடுத்து ஜெனரலைஸ்டு பொட்டன்சியல் d by dt dou u by dou q dot minus dou u by dou q equal to qj. இது நான் கன்சர்வேட்டிவ்க்கு நம்ம லக்ராஞ்சியோட அப்ளிகேஷனை பார்ப்போம். இந்த u q dot is called velocity dependent. அப்ப this is called generalized potential. velocity டிபெண்ட் பண்ணியிருந்தா அதுக்கு பேர் generalized potential. velocity டிபெண்ட் பண்ணலைன்னா அதுக்கு பேர் நார்மல் பொட்டன்சியல். ஓகேங்களா? அப்ப generalized potential என்ன சொல்லலாம்? d by dt dou u by dou q dot minus dou u by dou q equal to qj. இந்த நம்ம generalized potential நம்ம இது மாதிரி சொல்ல முடியும். டிஆர்ல கேட்டிருக்காங்க u q dot. This is called generalized potential. It is velocity dependent. அடுத்து ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் அப்படின்னா பொது ஆயக்கூறுகள். என்ன சொல்றாங்க? ஒரு அமைப்பை விளக்க தேவையான மிக குறைவான எண்ணிக்கையில் உள்ள ஒன்று சாராத ஆயக்கூறுகளின் எண்ணிக்கை. ஓகேவா? ஒரு அமைப்பை விளக்குவதற்கு தேவையான மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒன்று சாராத ஆயக்கூறுகளின் எண்ணிக்கை. மினிமம் நம்பர் ஆஃப் independent coordinates required to specify the configuration of the system. So நமக்கு minimum number of independent coordinates, அதுக்கு பேர் தான் generalized coordinate. They must be varied, arbitrary, independent of each other, without violating the constraint. இந்த மூணுமே டிஆர்ல கேட்டிருக்காங்க. So generalized coordinates அப்படின்னா minimum number of independent coordinates.
required to specify the configuration of the system. Second, they must be varied, arbitrary, and independent of each other. Third, without violating the constraint. Without violating the constraint. And they must be simplify the mathematical calculation. எதுக்காக யூஸ் பண்றோம்? They must be simplify the mathematical calculation without affecting the information and enlightening the solution. Without affecting the information and enlightening the solution. They explain the configuration of the system. வடிவமைப்பை விளக்க தேவையானவை. configuration அப்படின்னா வடிவமைப்பு. It is called 3 dimension. It is called as 3 dimension. Okay, they explain the configuration of the system. அதே மாதிரி generalized coordinates அப்படின்னா smallest possible number of variable. Smallest possible number of variable. இது எல்லாமே மிக முக்கியமானது. They are conventional orthogonal position coordinate. Generalized coordinate னா இது நம்ம angle coordinates அப்படின்னு சொல்லலாம். Angle coordinates அப்படின்னு சொல்லலாம். They are conventional orthogonal position coordinate. Conventional orthogonal position coordinate. இது மிக முக்கியமானது. There is no uniqueness in the choice of generalized coordinate. Generalized coordinates choose பண்ணும்போது எந்த ஒரு uniqueness ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த ரெண்டு பாயிண்ட் மிக முக்கியமானது. Generalized coordinates, it is called angle coordinates. Otherwise, they are conventional orthogonal position coordinates. அடுத்து, there is no uniqueness. There is no uniqueness in the choice of generalized coordinates. இதுவரை ஒரு 7 பாயிண்ட் பார்த்திருக்கோம். 7 மிக முக்கியமானது. நமக்கு சிம்பிள் மெண்டல்னா ஒரே ஒரு கோஆர்டினேட் தான் போதுமானது. ஃப்ளைவீலுக்கும் ஒரே ஒரு கோஆர்டினேட்ஸ் இருந்தா போதும். பீட் ஆன் த அபாக்கஸ் அதுக்கு ஒரே ஒரு கோஆர்டினேட். அப்ப ஜெனரலா நமக்கு ரிஜிட் பாடி பெண்டுலம் கான்செப்ட் வந்தா ஒரே ஒரு ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட் தான் போதுமானது. அந்த சிஸ்டத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அடுத்து பார்ட்டிகல் ஆன் த சர்ஃபேஸ். இது மாதிரி சர்ஃபேஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சுன்னா நமக்கு 2 கோஆர்டினேட்ஸ் தேவை. The particle on the surface on sphere. Particle moving inside the sphere. இது மாதிரி surface sphere வந்துச்சுன்னா நமக்கு there are 2 coordinates தேவை. அதே molecule concept வந்துச்சுன்னா நமக்கு minimum 5 coordinates தேவை. minimum நமக்கு 5 coordinates நமக்கு தேவை. ஓகேங்களா? இந்த 3 செட் ஆஃப் எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். மொத்தம் டோட்டலா ஒரு 6 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். இந்த 6 எக்ஸாம்பிள் தெளிவா பார்த்துக்கோங்க. பட் இந்த 6ல இருந்து இதுவரை டிஆர்பி நமக்கு எதுவும் பிரசன்ட் ஆகல. ஓகேங்களா? அந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் உரிமை படிகள். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அதை எஃப் அப்படிங்கிற சிம்பிள சொல்லலாம். The minimum number of independent variable or coordinates required to specify the position of dynamic system. Position of dynamic system. Minimum number of independent variable அல்லது coordinates required to specify the position of dynamic system. Position of dynamic system. So minimum number of independent variable அல்லது coordinates required to explain or specify the position of dynamic system. This is called degrees of freedom. இது நமக்கு ஆல்ரெடி டிஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்து a particle moving freely in the plane. நமக்கு plane அப்படின்னாவே நமக்கு 2 coordinates நமக்கு தேவை. A system of 2 particle moving freely in the plane. 2 particle plane. அப்ப நமக்கு plane ஒரு particle அப்படின்னா 2 coordinate தேவை. அப்ப 2 particle அப்படின்னா நமக்கு எவ்வளவு தேவை? 4 coordinates நமக்கு தேவை. அப்ப plane அப்படின்னாவே ஒரு பொருள் வந்து planeல மூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எத்தனை கோஆர்டினேட் தேவை? 2. அப்ப 2 பொருள் அப்படின்னா எத்தனை கோஆர்டினேட் தேவை? 4 கோஆர்டினேட்ஸ் நமக்கு தேவை. ஓகே, அடுத்து பார்ட்டிகல் மூவிங் இன் ஸ்பேஸ். ஸ்பேஸ்னா வெளி. ஸ்பேஸ்னா நமக்கு வெளி. நமக்கு 3 கோஆர்டினேட்ஸ் நமக்கு தேவை. அதே நமக்கு 2 பார்ட்டிகல் எடுத்துட்டோம்னா 6 கோஆர்டினேட் நமக்கு தேவை. ஓகே, for a free particle 3 dimension நம்ம எடுத்துட்டோம்னா for a free particles அப்படின்னா நமக்கு degrees of freedom எவ்வளவு இருக்கும்? 3.
அதே n ஃப்ரீ பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா நமக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3n. அதே n ஃப்ரீ பார்ட்டிகல் வித் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அப்படின்னா 3n minus k. இதனால தெளிவா பார்த்துக்கோங்க. ஃபார் a free particles அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3. ஃபார் a n ஃப்ரீ particles அப்படின்னா நமக்கு 3n. ஓகேங்களா? n ஃப்ரீ பார்ட்டிகல் அப்படின்னா 3n. n ஃப்ரீ பார்ட்டிகல் வித் k கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னா 3n minus k. ஓகே. அடுத்து பிளேன் அப்படின்னா நமக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளவு? 2n. அதே ஸ்பேஸ் அப்படின்னா 3n. அடுத்து மிக முக்கியமானது கோனிக்கல் பெண்டுலம். கோனிக்கல் பெண்டுலத்துக்கு நமக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நல்லா வச்சுக்கோங்க 2. டம்பெல் 5. ஓகே, இது 2 எக்ஸாம்பிள் மிக முக்கியம். கோனிக்கல் பெண்டுலத்துக்கு எவ்வளவுங்க டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்? 2. டம்பெல் 5. அடுத்து ஃபிக்ஸ்டு ஃபல்கிறதுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 0. இது 3 மிக முக்கியமானது. கோனிக்கல் பெண்டுலத்துக்கு 2, டம்பெலுக்கு 5, ஃபிக்ஸ்டு ஃபல்கிரம் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 0. அடுத்து 3 point mass connected by 3 massless rod. 3 point mass connected by 3 massless rod. இதுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நமக்கு 6. ஓகேங்களா? A free particle with constraint. free particles அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம்? ஃப்ரீ பார்ட்டிகல் அப்படின்னாவே நமக்கு ஸ்பேஸ் வந்துடும் வித் கன்ஸ்ட்ரெயின்ட் இல்ல. ஜெனரலாவே ஃப்ரீ பார்ட்டிகல்ஸ் அப்படின்னாவே நமக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3. அதே n ஃப்ரீ பார்ட்டிகல்ஸ் அப்படின்னாவே டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3n. ஃப்ரீ பார்ட்டிகளுக்கும் n ஃப்ரீ பார்ட்டிகளுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? ஃப்ரீ பார்ட்டிகல் அப்படின்னாவே நமக்கு 3, n ஃப்ரீ பார்ட்டிகல் அப்படின்னா 3n. இங்க ஃப்ரீ அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா ஸ்பேஸ். ரிஜிட் பாடினாவே நமக்கு 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ரிஜிட் பாடி அப்படின்னாவே திடப்பொருள். இது வந்து டிஃபைன்டு மாஸ். டிஃபைன்டு மாஸ்க்கு எப்பயுமே நமக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளவு? 6. பாயிண்ட் மாஸ்க்கு வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து நமக்கு 3. ஓகேங்களா? அந்த ரிஜிட் பாடி ஒரு பாயிண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா டிகிரிஸ் ஆஃப் ஜெனரலா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னா நமக்கு ரிஜிட் பாடி அப்படின்னாவே டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து எத்தனை? 6. ஒரு பாயிண்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 3 தான் கிடைக்கும். அதே ஆக்சிஸ்ல ஃபிக்ஸ் பண்ண நமக்கு எவ்வளவு? 1. ரிஜிட் பாடி அப்படின்னாவே நமக்கு ஜெனரலா ரிஜிட் பாடினாவே டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 6. ஒரு பாயிண்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 3. ஒரு ஆக்சிஸ ஃபிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு 1. ஸோ 6, 3, 1. இதை நான் வச்சுக்கோங்க. ஜெனரலா ரிஜிட் பாடி தான் 6. ஒரு பாயிண்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு எத்தனை இருக்கும்? 3 இருக்கும். ஒரு ஆக்சிஸ ஃபிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு எவ்வளவு இருக்கும்? 1 இருக்கும். ஓகேங்களா? நமக்கு டிரான்ஸ்லேஷனல் மோஷன். நேர்கோட்டு இயக்கம். ஓகே, ஜெனரலா நமக்கு ஒரு நேர்கோட்டு இயக்கத்துக்கு எவ்வளவு உரிமைப்படிகள் இருக்குன்னு கேக்குறாங்க. நம்ம ஃபார் டிரான்ஸ்லேட் ரிஜிட் பாடின்னு நம்ம எடுத்துட்டோம்னா டிரான்ஸ்லேட்டரி மோஷன் இருக்கும், ரொட்டேஷனல் மோஷன் இருக்கும். டிரான்ஸ்லேட்டரி மோஷனுக்கு நமக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். அதே மாதிரி ரொட்டேஷனல் மோஷனுக்கு 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். ஓகேங்களா? அது மிக முக்கியமானது. ஸோ இங்க இது விட்டுருங்க. இந்த பாயிண்ட் நம்ம பர்டிகுலரா சொல்ல முடியாது. நமக்கு பிளேன் அப்படின்னாவே தெரியும் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 2. ஸ்பேஸ் அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 3. பாயிண்ட் மாஸ் புள்ளி நிறை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 3. டிஃபைன்டு மாஸ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 6. ஓகேங்களா? பிளேனுக்கு எவ்வளவு? நம்ம ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துனா பாயிண்ட்
நம்ம ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம்னா நமக்கு அதுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நம்ம ஒண்ணுன்னு சொல்லலாம். பிளேன் எடுத்துட்டா நமக்கு 2, பிளேனுக்கு நமக்கு 2. அதே ஸ்பேஸ் அப்படின்னா 3, பாயிண்ட் மாஸ் அதுக்கு அளவு 3, டிஃபைன்டு மாஸ் வரையறுக்கப்பட்ட நிறை அதுக்கு 6, ஸ்பேஸ் கட்ட வெளி இதுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எத்தனை? 6. ஓகேங்களா? இது நம்ம தெளிவா பார்த்துக்கணும். அடுத்து நம்ம கேஸ் மாலிகூல்ஸ் எடுத்துக்கலாம். நமக்கு மோனோட்டாமிக் கேஸ், அது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து நமக்கு 3 இருக்கும். ஓகே, நேர்கோட்டு இயக்கத்தினுடைய அடிப்படையில் மட்டும் நமக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3 இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஹீலியம், நியான், ஆர்கான் எடுத்துக்கலாம். அடுத்து நான் பார்க்கறது டைஅட்டாமிக் மாலிகூல், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து நமக்கு 5. நேர்கோட்டு இயக்கத்தினுடைய அடிப்படையில் நமக்கு 3ம், சுழற்சி இயக்கத்தினுடைய அடிப்படையில் டிரான்ஸ்லேட்டரி மோஷனால் நமக்கு 3 கிடைக்கும். டிரான்ஸ்லேஷன், ரொட்டேஷனல் நமக்கு 2, டோட்டலா 5. எக்ஸாம்பிள் O2, N2, Cl2, CO இதெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்து ட்ரைஅட்டாமிக் மாலிகூல், அதுல லீனியர் இருக்கு, நான் லீனியர் இருக்கு. லீனியர் அப்படின்னா 5, 3 + 2. எக்ஸாம்பிள் CO2 எடுத்துக்கலாம், மிக முக்கியமானது CS2. அது ட்ரைஅட்டாமிக் நான் லீனியர் மாலிகூல், நான் லீனியருக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 6. நேர்கோட்டு இயக்கத்தினுடைய அடிப்படையில 3 உரிமைப்படிகளும், சுழற்சி இயக்கத்தினுடைய அடிப்படையில 3 உரிமைப்படிகளும், மொத்தம் 6 உரிமைப்படிகள் இருக்கும். இதுக்கு ஒன் ஆஃப் த குட் எக்ஸாம்பிள் H2O. இது ஆல்ரெடி நமக்கு செட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நான் லீனியருக்கு எக்ஸாம்பிள் வந்து H2O. லீனியர் மாலிகுலுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து CO2. இது ரெண்டுமே மிக முக்கியமான கொஸ்டின். திரும்ப எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ட்ரைஅட்டாமி லீனியர்னா 5, நான் லீனியர் அப்படின்னா 6. இது நீங்க தெளிவா பார்த்துக்கணும். அடுத்த விர்ச்சுவல் ஒர்க், மாய வேலை. The principle of virtual work is state that work done is 0. Work done அப்படின்னாவே force displacement ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணா work done. The principle of virtual work is state that work done is 0. virtual work ஆன ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. summation of F del Ri equal to 0. F அப்படின்னா force, del Ri virtual displacement. நாம ஒரு ஈக்லிபிரியம் சிஸ்டம் எடுத்துக்கிறோம். For equilibrium system, virtual work of applied force is 0. இதுவும் நமக்கு நிறைய டைம் டிஆர்பி கேட்டிருக்காங்க. For equilibrium of the system, virtual work of applied force is 0. Okay. அடுத்து, the principle of virtual work is applicable எங்க ஸ்டாட்டிக் சிஸ்டம். இதுவரை டிஆர்பி கேட்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. Principle of virtual work is applicable to static system. Okay. அடுத்து, DLMS principle. So it is based on principle of virtual work. கேட்பாங்க. DLMS principle எதை பேஸ் பண்ணிருக்கோம்? It is based on virtual work. DLMS principle பாருங்க, summation of Fi minus P dot del Ri equal to 0. இது நமக்கு நிறைய டைம் டிஆர்பி கேட்டிருக்காங்க, தெளிவா பார்த்துக்கோங்க. DLMS principle state that virtual work done by effective force on the dynamic system is 0. என்ன சொல்றாங்க? DLMS principle state that virtual work done by effective force on the dynamic system is 0. இந்த டெஃபினேஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து, DLMS principle valid rheonomic and scleronomic system. Okay, that DLMS principle valid for rheonomic and scleronomic system. ரெண்டுக்குமே valid. அதெல்லாம் பார்க்க போறது லக்ராஞ்சியனோட அப்ளிகேஷன். அடுத்து ஹாமில்டோனியனோட அப்ளிகேஷன் பார்ப்போம்.
அதுக்கப்புறம் லீஸ்ட் ஆக்ஷன், சைக்ளிக் கோஆர்டினேட்ஸ் ஒண்ணே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப லக்ராஞ்சியன் அப்படின்னா L = T - V அப்படின்னு சொல்லலாம். அடுத்து L = L of Q dot T. இங்க Q வந்து ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட், Q dot ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி, T டைம் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. லக்ராஞ்சியன் அப்படின்னாவே நமக்கு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இது மாதிரி நம்ம சொல்லலாம். T/dt ∂L/∂Q dot minus ∂L/∂Q equal to 0. சஃபிக்ஸ்ல நமக்கு ஒரே மாதிரி வரணும். இங்க நம்ம I போட்டோம்னா இங்கேயே நமக்கு I இருக்கணும். இங்க K சிம்பிள்னா இங்க K சிம்பிள், நீங்க எது வேணாலும் இருக்கலாம். சஃபிக்ஸ்ல ஒரே மாதிரியான சிம்பிள் இருக்கணும், அது பார்த்துக்கணும். ஓகேவா? L = T - V, L = L of Q dot T. Q dot generalized coordinates, Q dot generalized velocity, T time. லக்ராஞ்சியனாவே நமக்கு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் n செட் ஆஃப் ஈக்குவேஷன் இருக்கும் அல்லது 3n செட் ஆஃப் ஈக்குவேஷன் இருக்கும். d/dt ∂L/∂Q dot minus ∂L/∂Q equal to 0. அடுத்து ஹாமில்டன் வேரியேஷன் பிரின்சிபல் தெளிவா பார்த்துக்கோங்க. I = என்ன சொல்லலாம், டைம் இன்டர்வல் ஆஃப் T - V dt. ஸோ நமக்கு T - V பதிலா சொல்லலாம், நம்ம இங்க L அப்ளை பண்ணலாமா? அப்ப டைம் இன்டர்வல் ஆஃப் லக்ராஞ்சியன் ஈக்குவல் டு எக்ஸ்ட்ரீமம் டைம் இன்டர்வல் ஆஃப் லக்ராஞ்சியன். ஓகேவா? அப்ப ∆I = நம்ம 0ன்னு சொல்லலாம். ஐக்கு தான் மேல சொல்லியிருக்கோம். இப்ப L is extremum for path of motion. Okay. So Hamilton variation principle நோட் பண்ணிக்கோங்க. Hamilton variation principle இதுவும் நம்ம கேட்கலாம், இதுவும் நம்ம கேட்கலாம். இது எல்லாமே மிக முக்கியமானதா. L is extremum for the path of motion. Okay. அடுத்து நமக்கு லக்ராஞ்சியன் அப்படிங்கிறது ஸ்கேலார் ஃபங்க்ஷன். லக்ராஞ்சியன் அப்படிங்கிறதா ஸ்கேலார் ஃபங்க்ஷன் ஆஃப் Q dot T. என்னங்கிறது நான் ஸ்கேலார். லக்ராஞ்சியன்ங்கிறது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். லக்ராஞ்சியன் அப்படிங்கிறது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். n செட் ஆஃப் ஈக்குவேஷன் அல்லது 3n செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். n செட் ஆஃப் ஈக்குவேஷன் அல்லது 3n செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். இது மிக முக்கியமானது. இந்த ஸ்மால் டெல் அப்படிங்கிறது லக்ராஞ்சியன் ஆபரேட்டர். ஸ்மால் டெல் அப்படிங்கிறது லக்ராஞ்சியன் ஆபரேட்டர். இங்க வந்து டைம் சேஞ்ச், நோ சேஞ்ச் இன் டைம், only change in coordinates and velocity. coordinates and velocity. அதே மாதிரி இங்க கான்ஃபிகரேஷன் ஃபேஸ் அப்படின்னா 3n டைமென்ஷனல் ஃபேஸ். 3n டைமென்ஷனல் ஃபேஸ் இது நமக்கு மிக முக்கியமானது. அடுத்து நமக்கு கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லலாம்னா டிபெண்ட்ஸ் பொசிஷன் கோஆர்டினேட் மட்டும்தான். அதே நமக்கு நான் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் அப்படின்னா நமக்கு என்ன சொன்னோம்னா டிபெண்ட்ஸ் ஆன் வந்து வெலாசிட்டி. ஓகே. கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் அப்படின்னா நமக்கு பொசிஷன் கோஆர்டினேட் மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். நான் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் அப்படின்னா வெலாசிட்டி கோஆர்டினேட் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதான் அந்த ஜெனரலைஸ்டு வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் அப்படின்னா என்ன சொல்லலாம், பொசிஷன் கோஆர்டினேட் மட்டும் தான் டிபெண்ட் ஆயிருக்கும். பொசிஷன் கோஆர்டினேட் மட்டும்தான். அதே நமக்கு நான் கன்சர்வேட்டிவ் அப்படின்னா நமக்கு என்ன சொல்லணும்னா வெலாசிட்டி வந்து டிபெண்டன்ட் கோஆர்டினேட். அடுத்து generalized coordinate has the dimension of momentum. இது முக்கியமான டிஆர்பி கொஸ்டின். அதே மாதிரி generalized velocity அதோட டைமென்ஷன் நமக்கு வந்து பார்த்தா ஃபோர்ஸ். அதோட டைமென்ஷன் நமக்கு ஃபோர்ஸ். ஸோ generalized coordinate அப்படின்னா மொமெண்டம்.
ஜெனரலைஸ்டு வெலாசிட்டினா அதுக்கு அடுத்து நான் ஃபோர்ஸ். ஜெனரலைஸ்டு மொமெண்டம் அண்ட் கோஆர்டினேட்ஸ் இதோட ப்ராடக்ட் நம்ம என்ன கிடைக்கும்னா ஆங்குலர் மொமெண்டம். ஓகேங்களா? இந்த 3 கொஸ்டின்ஸ்மே நமக்கு டிஆர்பியில் ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அந்த ப்ராடக்ட் ஆஃப் ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அது நம்ம என்ன சொல்லலாம், ஒர்க்குன்னு சொல்லலாம். ஃபோர்ஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இது ப்ராடக்ட் பண்ணும்போது நம்ம என்ன கிடைக்கும், ஒர்க். அடுத்து நமக்கு சைக்கிளிக் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னாவே சேஞ்ச் இன் கான்ஜுகேட் மொமெண்டம் ஆர் கன்சர்வ்டு. சைக்கிளிக் கோஆர்டினேட்ஸ்னாவே சேஞ்ச் இன் கான்ஜுகேட் மொமெண்டம் நமக்கு எப்படி இருக்கும், கன்சர்வ்டா இருக்கும். ஓகே. அடுத்து ஹோமோஜெனியஸ் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னா லீனியர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைம் அப்படின்னா எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு. ஹோமோஜெனியஸ் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னா லீனியர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. ஓகேங்களா? அதே நமக்கு ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைம் அப்படின்னா எனர்ஜி கன்சர்வ்டு. ஐசோட்ரோபி அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம். ஹோமோஜெனியஸ் அப்படின்னா லீனியர் மொமெண்டம் கன்சர்வ்டா இருக்கும். ஐசோட்ரோபி அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டா இருக்கும். இந்த மூணுமே நமக்கு ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்து கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். ஓகேங்களா? நமக்கு லெக்ராஞ்சியன்ல வந்து பார்த்தா நமக்கு 4 பார்ட் பார்க்க போறோம். கன்சர்வேட்டிவ், நான் கன்சர்வேட்டிவ், டிசிபேட்டிவ், அதே மாதிரி ராலே டிசிபேட்டிவ் ஃபங்க்ஷன் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நாம டிஸ்கஸ் பண்றது கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். நமக்கு கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் அப்படின்னாவே நமக்கு பொட்டன்சியல் இருக்குல்ல V, இது எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா கோஆர்டினேட்ஸ் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கும். வெலாசிட்டி நமக்கு டிபெண்ட் பண்ணிருக்காது. நம்ம ஃபோர்ஸ் F ஈக்குவல் டு மைனஸ் கிரேட் வின்னு சொல்லலாம், அல்லது மைனஸ் டோ V பை டோ ஆர்னு சொல்லலாம். அடுத்து இதுக்கான லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா d by dt dou L by dou Q dot minus dou L by dou Q equal to 0. Equal to 0 now the Lagrangian equation for conservative system. இங்க L equal to T minus V ன்னு சொல்லுவோம். அதே நான் கன்சர்வேட்டிவா இருந்துச்சுன்னா L equal to T minus U ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கன்சர்வேட்டிவ்க்கு L equal to T minus V, நான் கன்சர்வேட்டிவ்க்கு L equal to T minus U. அடுத்து பாருங்க, நான் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். இங்க வந்து நமக்கு பொட்டன்சியல் வந்து வெலாசிட்டி டிபெண்ட் பண்ணிருக்கும். அப்ப அதுக்கு பேர் வந்து பார்த்தா ஜெனரலைஸ்டு பொட்டன்சியல்னு சொல்லலாம். ஜெனரலைஸ்டு பொட்டன்சியல் நமக்கு வந்து பார்த்தா பொட்டன்சியல் ஃபங்க்ஷன் பொசிஷன் கோஆர்டினேட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது, வெலாசிட்டி மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம இதை ஜெனரலைஸ்டு பொட்டன்சியல்னு சொல்றோம். அது இது மாதிரி சொல்லலாம், யூன்னு சொல்லலாம், யூ கியூ கியூ டாட். அப்ப லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் இது மாதிரி எழுதிக்கலாம், டி பை டிடி dou u by dou q dot minus dou u by dou q equal to qj நமக்கு வரும். அங்க ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருப்போம். அப்ப தெளிவா பார்க்கலாம். நான் கன்சர்வேட்டிவ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், நான் கன்சர்வேட்டிவ் அப்படின்னா நமக்கு இங்க பொட்டன்சியல் ஃபங்க்ஷன் வெலாசிட்டி டிபெண்ட் பண்ணிருக்கும். ஓகேங்களா? அது மிக முக்கியமானது. அதே மாதிரி வெலாசிட்டி டிபெண்ட் பண்ணியிருந்தா அதுக்கு பேர் ஜெனரலைஸ்டு பொட்டன்சியல், அதை யூன்னு சொல்லலாம். தட் இஸ் லைக் அஸ் யூ கியூ கியூ டாட். அப்ப வந்து நான் கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்துக்கு லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் d by dt dou u by dou q dot minus dou u by dou q equal to qj நமக்கு வரும். இங்க நமக்கு u வரும். தெளிவா பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த மூவிங் சார்ஜ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த மூவிங் சார்ஜ். இங்க நமக்கு அந்த ஜெனரலைஸ்டு பொட்டன்சியலுக்கான ஈக்குவேஷன் q pi minus v dot a. இங்க ஏங்கிறது ஸ்கேலார் பொட்டன்சியல், பை வெக்டார் பொட்டன்சியல், பை அப்படிங்கிறது ஸ்கேலார் பொட்டன்சியல். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் மூவிங் சார்ஜ்.
ஸோ இங்க ஜெனரலைஸ்டு பொட்டன்சியலோட வேல்யூ u ஈக்குவல் டு q பை மைனஸ் v டாட் a. ஸோ அப்ப இதுக்கான லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் வந்து பார்த்தா L ஈக்குவல் டு t மைனஸ் u, t நம்ம அப்படியே வச்சுக்கிறோம், மைனஸ் யூக்கு நம்ம என்ன சொல்லலாம், இதை q பை, அடுத்து வெளியே கொண்டு வரும்போது நம்ம மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும் q v டாட் a. ஓகேங்களா? இதே நம்ம சிஜிஎஸ் சிஸ்டம் எடுத்துட்டா ஜெனரலைஸ்டு பொட்டன்சியல் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த டிவைட்ல ஒரு சி நம்ம ஆட் ஆகும். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? ஜெனரலா லக்ராஞ்சியன் ஈக்குவேஷனுக்கும் சிஜிஎஸ் சிஸ்டத்துல லக்ராஞ்சியன் ஈக்குவேஷனும் புரியுதுங்களா? பார்த்துக்கோங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த மூவிங் சார்ஜ். அப்ப ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம், லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் எப்படி சொல்லலாம்னு பார்த்துக்கோங்க. அதே சிஜிஎஸ் சிஸ்டம் அப்படின்னா டினாமினேஷன் நமக்கு சி ஆட் ஆகும். இந்த டிஃபரன்ஸ் நமக்கு தெளிவா தெரியணும். ஓகேங்களா? அடுத்து சிஸ்டம் இன்வால்விங் நான் பொட்டன்சியல் ஃபோர்ஸ். கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் பார்த்தோம், நான் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் பார்த்தோம். அடுத்து நான் பொட்டன்சியல் ஃபோர்ஸ். Force which are not derived from potential function. Force which are not derived from potential function. அதுக்கு பேர் தான் நான் பொட்டன்சியல் ஃபோர்ஸ். Force which is not derived from potential function. ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒன்னு கொரியாசிஸ் ஃபோர்ஸ் சொல்லலாம், இன்னொன்னு லாரன்ஸ் ஃபோர்ஸ் சொல்லலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் தெளிவா பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் மிக முக்கியம். நான் பொட்டன்சியல் ஃபோர்ஸுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்து ஸோ இதுக்கான லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் டி பை டிடி டோ எல் பை டோ கியூ டாட் மைனஸ் டோ எல் பை டோ கியூ ஈக்குவல் டு கியூ டாட் வரும், கியூ டாட் வரும், கியூ அந்த பிரைம் வரும், டாட் கிடையாது பிரைம், கியூ டேஸ். நான் பொட்டன்சியல் ஃபங்க்ஷனுக்கு இது. நமக்கு ஆர்டினரி பொட்டன்சியல்னா அதை வீண் சொல்லுவோம், வெலாசிட்டி வந்து இண்டிபெண்டன்ட். அதே ஜெனரலைஸ்டு பொட்டன்சியல் அப்படின்னா நம்ம யூன்னு சொல்லுவோம், வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணிருக்கோம். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் தெளிவா புரிஞ்சுக்கிறோம். V it is called ordinary potential. It is independent of velocity. U அப்படிங்கிறது generalized potential. It is depend on velocity. Okay. அடுத்து dissipative system. Rayleigh dissipative function நம்ம எடுத்துக்கலாம். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். Dissipative system, Rayleigh dissipative function. Frictional force are defined in terms of new quantity. That is called Rayleigh dissipative function. நான் சொல்றாங்க frictional force are defined in terms of new quantity. Frictional force are defined in terms of new quantity. அதுக்கு பேர் தான் Rayleigh dissipative function. அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா R equal to 1/2 summation of lambda r square. இதுக்கான லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் d by dt dou L by dou q dot minus dou L by dou q plus dou r by dou q dot equal to 0. இந்த மூணாவது பார்ட் மட்டும் தெளிவா இங்க பிளஸ் வரும், dou r by dou q dot. இங்க எல்லும் ஆரும் ஸ்கேலார் ஃபங்க்ஷன். இங்க எல் அண்ட் ஆர் இருக்குல்லையே, இது ரெண்டுமே அந்த ஸ்கேலார் ஃபங்க்ஷன். அப்ப லக்ராஞ்சியன் 4 கேஸ் பார்த்தோம். ஒன்னு கன்சர்வேட்டிவ் சிஸ்டம், இன்னொன்னு நான் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம், இன்னொன்னு நான் பொட்டன்சியல் ஃபங்க்ஷன். ஃபோர்த் என்ன பார்த்தோம், Rayleigh dissipative ஃபங்க்ஷன். கன்சர்வேட்டிவ் சிஸ்டம், நான் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம், தேர்ட் என்ன பார்த்தோம், நான் பொட்டன்சியல் ஃபோர்ஸ். ஃபோர்த் வந்து பார்த்தா Rayleigh dissipative system. இந்த 4 பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து நமக்கு லக்ராஞ்சியன் பொறுத்தவரை நமக்கு 4 அப்ளிகேஷன் தான் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒண்ணு வந்து லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் பெண்டுலம் கொடுத்துருக்காங்க.
அடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறது காம்பவுண்ட் பெண்டுலம் கொடுத்திருக்காங்க. காம்பவுண்ட் அட்வன்மேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. 3 கொடுத்திருக்காங்க. காம்பவுண்ட் பெண்டுலம் கொடுக்கல, சாரி. 4th வந்து நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து பார்த்தா நமக்கு அட்வன்மேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சிம்பிள் பெண்டுலம் கொடுத்திருக்காங்க. லீனியர் ஹார்மோனிக் கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரிக் சர்க்யூட் ஒன்று கொடுத்திருப்பாங்க. அட்வன்மேஷன், அடுத்த எலக்ட்ரிக் சர்க்யூட், இந்த 4 தான் நம்ம கொடுத்திருக்காங்க. லெக்ராஞ்சி நம்ம நிறைய கொடுத்திருக்கோம். ஆனா இந்த 4 மட்டும் நீங்க தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த 4ல வந்து ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் 1 டைமென்ஷன். அதுக்கான லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். ஆஃப் mx dot squared minus half kx squared. கைனடிக் எனர்ஜி மைனஸ் பொட்டன்சியல் எனர்ஜி. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் டெரிவ் பண்ண தெரியும். mx double dot plus kx equal to 0. அடுத்து m நம்ம கீழே கொண்டு வரலாம். x double dot plus k by m x equal to 0. இந்த k by m நம்ம ஒமேகா ஸ்கொயர் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ லீனியர் ஹார்மோனிக் ஈக்குவேஷனுக்கு லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தெளிவா பார்த்துக்கணும். ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு கே பை எம். அப்ப ஒமேகா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே பை எம்னு சொல்லலாம். அப்ப டைம் கேட்டானா டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டி ஈக்குவல் 2 பை, இதை அப்படியே தலைகளை மாத்தி போடணும், எம் பை கே. ஓகேங்களா? இதெல்லாம் லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு இது நீங்க தெளிவா பார்த்துக்கணும். ஓகேங்களா? நம்ம சொல்றோம் ஒமேகா ஸ்கொயர் வந்து கே பை எம்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒமேகா டைம்க்கு ஃபார்முலா. அப்ப டைம் கேட்டாவே நமக்கு 2 பை போட்டு அங்க நம்ம பார்த்தோம்லே ஒமேகா ஸ்கொயர் பார்த்தோம்லே அதை நம்ம தலைகளா மாத்தி போட்டுக்கணும், மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து நமக்கு செகண்ட் வந்து சிம்பிள் பெண்டுலம். சிம்பிள் பெண்டுலத்துக்கான லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் சொல்லலாமா? ஆஃப் எம் எல் ஸ்கொயர் தீட்டா டாட் ஸ்கொயர் மைனஸ் mgl 1 மைனஸ் காஸ் தீட்டா. சொல்லலாமா? L ஈக்குவல் டு ஆஃப் எம் எல் ஸ்கொயர் தீட்டா டாட் ஸ்கொயர் மைனஸ் mgl 1 மைனஸ் காஸ் தீட்டா. இதுக்கான ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அது நமக்கு தெரியும். தீட்டா டபுள் டாட் பிளஸ் ஜி பை எல் தீட்டா ஈக்குவல் டு 0. இப்ப நம்ம டைம் கேட்ட நம்ம என்ன சொல்லணும்? டி ஈக்குவல் டு 2 பை ரூட் ஆஃப், இங்க ஜி பை எல் வரும்போது இங்க நமக்கு என்ன வரும்? எல் பை ஜி மாத்தி போட்டுக்கணும். இது நமக்கு மிக முக்கியமானது. இது வந்து நமக்கு ஜெனரலைஸ்டு மொமெண்டம், ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் தெரிஞ்சா போதும். இது வந்து நமக்கு மொமெண்டம் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? நமக்கு அதை வந்து பார்த்தா நமக்கு தீட்டா டாட்டை பொறுத்து நம்ம டிஃபரன்சியேட் பண்ணியிருக்கோம். லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் நமக்கு என்ன? L ஈக்குவல் டு ஆஃப் எம் எல் ஸ்கொயர் தீட்டா டாட் ஸ்கொயர் பார்த்தோமா மைனஸ் mgl இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா பார்த்தோமா. இந்த ஜெனரலைசர் கோஆர்டினேட் நமக்கு தீட்டா டாட் தானே. இப்போ அதை பொறுத்து டிஃபரன்சியேட் பண்ண என்ன கிடைக்கும்? டோ எல் பை டோ தீட்டா டாட். அப்போ இதை கீழே கொண்டு வாங்க. அப்ப கொண்டு வரும்போது 2 2 கேன்சல் ஆயிரும். அப்ப மீதி என்ன இருக்கும்? ml ஸ்கொயர் தீட்டா டாட். இந்த டோ எல் பை டோ தீட்டாவை நமக்கு என்ன சொல்லலாம்? பி, ஜெனரலைஸ்டு மொமெண்டம் சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து நமக்கு வெலாசிட்டி தேவை. மொமெண்டம் கண்டுபிடிச்சாதான் நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்க முடியும். அப்ப மொமெண்டம் கண்டுபிடிச்சிட்டோம். பி தீட்டா ஈக்குவல் டு என்ன? ml ஸ்கொயர் தீட்டா டாட். இந்த தீட்டா டாட் தான் வெலாசிட்டி. அப்ப தீட்டா டாட் வச்சுக்கிட்டு மீதி என்ன இருக்கு? ml ஸ்கொயர் கீழே கொண்டு வந்துட்டோமா? இது நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இப்ப லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் தெரியணும், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், ஜெனரலைஸ்டு மொமெண்டம், ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி, இந்த 4ம் தெளிவா தெரியணும். ஓகேவா? அடுத்து நான் அட்வன்மேஷன். இது மிக முக்கியமானது. அட்வன்மேஷன் பொறுத்தவரைக்கும் நமக்கு ஹோலோனாமிக் இது கேட்டிருக்காங்க. கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்துக்கும் எக்ஸாம்பிள் இது மிக முக்கியமானது. அட்வன்மேஷனோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 1. 3 பாயிண்ட் மிக முக்கியமானது. இட் இஸ் அ ஹோலோனாமிக் சிஸ்டம் சொல்லலாம், கன்சர்வேட்டிவ் சொல்லலாம், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 1. அதே நமக்கு இஃப் த புள்ளி இஸ் ஃப்ரிக்ஷன்லெஸ், நம்ம எடுத்துற புள்ளி வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸா இருந்தா
நமக்கு ஸ்க்ளீரோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ட்டும் இருக்கும். the constraints are scleronomic. ஓகேங்களா? இதெல்லாம் தெளிவா நோட் பண்ணிக்கிறோம். அடுத்து இங்க இதுக்கான லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் என்ன சொல்லலாம்? ஆஃப் 2 மாஸ் இருக்கும் இல்லையா? அப்ப ஆஃப் m1 plus m2 x dot squared plus m1 g x அடுத்து m2 g l minus x. இந்த லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் தெளிவா பார்த்துக்கணும். ஸோ இதை நம்ம டெரிவ் பண்ணா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கிடைக்கும். m1 plus m2 x double dot minus m1 minus m2 g equal to 0. இப்ப இதுக்கு பேரு x double dotனா அதுக்கு பேரு ஆக்சலரேஷன். அப்ப x double dot தான் நமக்கு தேவை அப்படின்னா என்ன பண்ணலாம்? ரெண்டாவது பார்ட் அப்படியே ரைட் சைடு கொண்டு போய்க்கலாமா? m1 minus m2 g இந்த டினாமினேஷன்ல கொண்டு வந்துடலாமா? ஓகே. அப்ப x double dot equal to என்ன? m1 minus m2 by m1 plus m2 into g. ஓகேவா? லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் தெளிவா தெரியணும். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் மிக முக்கியமானது. x double dot முக்கியம். அடுத்து நமக்கு ஜெனரலைஸ்டு மூமெண்ட்டை பார்ப்போம். டோ எல் பை டோ எக்ஸ் டாட் வரும். இப்போ எக்ஸ் டாட்டை பொறுத்து டிஃபரன்சியேட் பண்ணும்போது நம்ம என்ன கிடைக்கும்? m1 plus m2 x டாட். பாருங்க, எக்ஸ் டாட்டை பொறுத்து நம்ம பண்ணும்போது என்ன கிடைக்கும்? இந்த 2 கேன்சல் ஆயிடுமா? அப்ப மீதி என்ன இருக்கும்? m1 plus m2 x டாட் தானே இருக்கும். ஸோ இதை நமக்கு டிஃபரன்சியேட் பண்ணும்போது டோ எல் பை டோ எக்ஸ் டாட் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மீதி என்ன இருக்கும்? m1 m2 x டாட் தானே இருக்கும். இந்த டோ எல் பை டோ எக்ஸ் டாட் நம்ம என்ன சொல்லலாம்? மொமெண்டம் சொல்லலாமா? ஓகே. அடுத்து நமக்கு வெலாசிட்டி தேவை. தான் வெலாசிட்டி மொமெண்டம் டெரிவ் பண்ணாதான் வெலாசிட்டி கண்டுபிடிக்க முடியும். அப்ப வெலாசிட்டி நமக்கு தேவை அப்படின்னா இதை கீழே கொண்டு போய்க்கலாமா? ஓகே. லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் தெரியணும். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சோம். மொமெண்டம், மொமெண்டத்துக்கு அப்புறம் வெலாசிட்டி, இதெல்லாம் மிக முக்கியமானது. அடுத்து எலக்ட்ரிக் சர்க்யூட், இது கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. ஆஃப் எல் கியூ டாட் ஸ்கொயர் மைனஸ் 1/2 q ஸ்கொயர்டு பை சி. ஸோ நம்ம வந்து பார்த்தா எல் வந்து நமக்கு மேல இருக்கும், இண்டக்டன்ஸ் மேல இருக்கும், கெப்பாசிட்டன்ஸ் நமக்கு கீழே இருக்கும். தெளிவா பார்த்துக்கணும், மிக முக்கியமானது. ஆஃப் எல் கியூ டாட் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் கியூ ஸ்கொயர்டு பை சி. இண்டக்டன்ஸ் மேல இருக்கணும், கெப்பாசிட்டன்ஸ் கீழே இருக்கணும். இதுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், இது நம்ம டெரிவ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்னா எல் கியூ டாட் டபுள் டாட் plus q by c equal to 0. இண்டக்டன்ஸ் மேல தானே இருக்கு, கெப்பாசிட்டன்ஸ் கீழே தானே இருக்கு. ஈஸி நான் வச்சுக்கலாமா? lq double dot plus q by c equal to 0. அடுத்து இதுக்கு நமக்கு ஜெனரலைஸ்டு மொமெண்டம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பாருங்க, இதுக்கு இப்ப ஜெனரலைஸ்டு மொமெண்டம் நம்ம என்ன சொல்லலாம்? டோ எல் பை டோ கியூ டாட். கியூ டாட்டை பொறுத்து டிஃபரன்சியேட் பண்ணோம். அப்ப இந்த பவர் 2 வந்து கேன்சல் ஆயிருமா? என்ன கிடைக்கும்? எல் கியூ டாட் இருக்கும். அததான் நான் அங்க சொல்லியிருக்கேன். ஓகேவா? எல் கியூ டாட். இப்ப நமக்கு இந்த வெலாசிட்டி தான், ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி தான் தேவைன்னா எல் கீழே கொண்டு போய்க்கலாமா? அப்ப கியூ டாட் ஈக்குவல் டு பி பை எல், ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி. அப்ப ஜெனரலா எலக்ட்ரிக் சர்க்யூட்டோட லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் தேவை. ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பார்த்தோம், ஜெனரலைஸ்டு மொமெண்டம், வெலாசிட்டி. ஓகேவா? அடுத்து ஹாமில்டோனியன் அப்படின்னா, ஹாமில்டோனியன் அப்படிங்கிறது ஒரு அமைப்பினுடைய மொத்த ஆற்றலை குறிக்கும். கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்சியல் எனர்ஜி. இட் இஸ் a function of generalized coordinate, generalized momentum, time. So Lagrangian அப்படின்னா L equal to L of Q, Q dot T நம்ம சொல்லுவோம். அதே ஹாமில்டோனியன் அப்படின்னா H equal to H of Q, P, T. ஸோ இந்த ஜெனரலைஸ்டு வெலாசிட்டி ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணிருப்போம்? மொமெண்டம் கொடுத்துருப்போம். இது வந்து நமக்கு ஹாமில்டோனியன் அப்படின்னா கன்சர்வேட்டிவா இருக்கும், ஹோலோனாமிக்கா இருக்கும், டைனமிக்கா இருக்கும். இதெல்லாம் மிக முக்கியமானது. ஹாமில்டோனியன் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இட் இஸ் a conservative system.
it is the holonomic, it is the dynamic system, it is the dynamic system. இது மிக முக்கியமானது. Hamiltonian is a function of Q, P, T. Q னா generalized coordinate. P அப்படிங்கிறது generalized momentum. T time. Tங்கிறதுனா time. At the Hamilton principle, the time integral of Lagrangian is extremum. Time integral of Lagrangian is extremum. இதுதான் Hamilton principle. பாருங்க. Time integral of Lagrangian equal to J. அதாவது del I equal to 0ன்னு சொல்லலாம். இப்படியும் சொல்லலாம். ஓகே, இது வந்து ஹாமில்டன் பிரின்சிபிள், மிக முக்கியமானது. ஆல்ரெடி டிஆர்பில கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து இட் இஸ் யூஸ் டு டிஸ்டிங்விஷ். ஹாமில்டன் எதுக்காக, ஹாமில்டோனியன் பிரின்சிபிள் எதுக்குன்னா, இட் இஸ் யூஸ் டு டிஸ்டிங்விஷ் ஆக்சுவல் பாத் ஃப்ரம் த நெய்பரிங் பாத். ஆக்சுவல் பாத் ஃப்ரம் த நெய்பரிங் பாத், இதுவும் நமக்கு மிக முக்கியமானது. ஹாமில்டோனியன் நம்ம இப்படி சொல்லலாம், h equal to summation of p q dot minus n. இந்த pக்கு பதிலா நம்ம என்ன சொல்லலாம், ஜெனரலைஸ்டு மூமெண்ட்டுக்கு பதிலா dou L by dou Q dot சொல்லலாம். dou L by dou Q dot, this is called twice. இது ரெண்டும் சேர்ந்தா இதுக்கு பேர் தான் summation of p q dot. இதுக்கு பேர் twice the kinetic energy, twice the kinetic energy. இந்த p q dot க்கு பதிலா நம்ம என்ன சொல்லலாம், twice the kinetic energy போடலாம். ஸோ அப்ப இதை டேலி பண்ணும்போது எல்லுக்கு இங்க t minus v போடுங்க. டேலி பண்ணும்போது h equal to t plus v கிடைக்கும். அப்ப ஹாமில்டோனியன் h equal to t plus v, sum of kinetic energy plus potential energy னு சொல்லலாம். அது h equal to twice the kinetic energy minus Lagrangian, அல்லது summation of p q dot minus L. Okay, Hamiltonian, it is used to distinguish the actual path from the neighboring path. Actual path from the neighboring path, இதெல்லாம் மிக மிக முக்கியமானது. ஓகேங்களா, அது ஹாமில்டோனியன் அப்படின்னாவே டோட்டல் எனர்ஜி குறிக்கும். ஹாமில்டோனியன் அப்படின்னாவே ஒரு அமைப்பினுடைய மொத்த ஆற்றலை குறிக்கும். h equal to t plus v. t னா கைண்டிக் எனர்ஜி, v வந்து பொட்டன்சியல், vங்கிறது பொட்டன்சியல். ஹாமில்டோனியன் கனானிக்கல் ஈக்குவேஷன் மிக முக்கியமானது. q டாட் அப்படின்னா dou h by dou p அப்படியே மாறிக்கும். அதே p டாட் அப்படின்னா மைனஸ் வரும், dou h by dou q. ஸோ q அப்படின்னா இங்க நமக்கு p வரும், p அப்படின்னா இங்க q வரும். ஸோ p டாட் அப்படின்னா இங்க மைனஸ் வந்துடும், மறக்கூடாது. இது மிக முக்கியம். ஹாமில்டோனியனுக்கும் லக்ராஞ்சியனுக்குள்ள ரிலேஷன் dou h by dou t equal to minus dou L by dou t. ஹாமில்டோனியன் கனானிக்கல் ஈக்குவேஷன். இதுவரை ஒரு 7-8 டைமாவது டிஆர்பியில் கேட்டிருப்பாங்க. மிக முக்கியமான கொஸ்டின், தப்பு பண்ணிடக்கூடாது. ஸோ பி டாட் வரும்போது தான் மைனஸ் வரும், பார்த்து கரெக்டா. அது ஹாமில்டோனியன் அப்படிங்கிறது ஹெட் அப்படின்னாவே நமக்கு நான் ஒன்று. அப்ப ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஹாமில்டோனியன் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். தேர் ஆர் 2n அல்லது 2n plus 1 செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு இருக்கும். ஹாமில்டோனியன் அப்படின்னாவே இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். தேர் ஆர் 2n செட் ஆஃப் ஈக்குவேஷன் அல்லது 2n plus 1 செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு இருக்கும். ஓகேங்களா, இது L is not explicit function of time. Lagrangian time டிபெண்ட் பண்ணி இல்லைன்னா ஹாமில்டோனியன் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன் சொல்லலாம். லக்ராஞ்சியன் வந்து நேரத்தை வெளிப்படையாக சார்ந்து இல்லாமல் இருக்கும்போது ஹாமில்டோனியன் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன். அதான் சொல்றாங்க, L is not explicit function of time. அப்ப dou L by dou t equal to 0. அப்ப dou dh by dt equal to 0ன்னு சொல்லலாம். அப்ப h கான்ஸ்டன்ட். லக்ராஞ்சியன் நேரத்தை வெளிப்படையாக சாராமல் இருக்கும்போது ஹாமில்டோனியன் என்பது என்ன சொல்லலாம், ஒரு அமைப்பினுடைய மொத்த ஆற்றலாக கருதப்படுகிறது. ஹாமில்டோனியன் மாறாமல் இருக்கும், ஹாமில்டோனியன் பேருக்கும் மாறாமல் இருக்கும். சைக்ளிக், எல் சைக்ளிக் அப்படின்னா ஹாமில்டோனியனும் சைக்ளிக் தான். லக்ராஞ்சியன் சைக்ளிக்கா இருந்தா ஹாமில்டோனியனும் நமக்கு சைக்ளிக்கா தான் இருக்கும். லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் நமக்கு L equal to L of Q Q dot T. இங்க Qக்கும் Q டாட்டுக்கும் நமக்கு
ஈக்குவல் ஃப்ளோட்டிங் நம்ம கொடுக்க மாட்டோம். ஆனா ஹாமில்டோனியன்ல நமக்கு h equal to h of q p t இருக்கு இல்லையா? இங்க ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டுக்கும் ஜெனரலைஸ்டு மொமெண்டத்துக்கும் ஈக்குவல் ஃப்ளோட்டிங் கொடுப்போம். ஈக்குவல் ஸ்டாட்டஸ் சமமான பங்கீடு வந்து கொடுப்போம். எங்க ஹாமில்டோனியன்ல. நான் லெக்ராஞ்சியன்ல சமமான பங்கீடு நம்ம கொடுக்க மாட்டோம். இது நமக்கு தெளிவா தெரியணும். அடுத்து நம்ம ஸ்மால் டெல் அப்படின்னா அது நம்ம லெக்ராஞ்சியன்ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். கேபிட்டல் டெல் அப்படிங்கிறது ஹாமில்டோனியன் ஆபரேட்டர். நோ சேஞ்ச் இன் எனர்ஜி, நோ சேஞ்ச் இன் எனர்ஜி. ஹாமில்டோனியனாவே டோட்டல் எனர்ஜி மாறாது. ஈஸியா நான் வச்சுக்கலாம். அப்ப என்ன சேஞ்ச் ஆகும்னா பொசிஷன் சேஞ்ச் ஆகும், வெலாசிட்டி, டைம் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஆனா என்ன சேஞ்ச் ஆகாது? நோ சேஞ்ச் இன் எனர்ஜி. கேபிட்டல் டெல் ரெப்ரசன்ட் ஹாமில்டோனியன். ஹாமில்டோனியன் நமக்கு எனர்ஜி கொடுக்கும். கான்ஸ்டன்ட் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஓகே. அது ஹாமில்டோனியனோட அப்ளிகேஷன். நமக்கு ஸ்பெசிபிக்கா ஹாமில்டோனியனோட அப்ளிகேஷன் கேட்கல. லெக்ராஞ்சியனுக்கு வேணா நமக்கு 4 அப்ளிகேஷன் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் ஹாமில்டோனியன் கொடுக்கல. பட் இருந்தாலும் ஒரு 4-5 இதுக்கு நம்ம பார்த்து வச்சுக்கலாம். லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். அங்க லெக்ராஞ்சியனுக்கு நம்ம மைனஸ் போட்டிருப்போம், இங்க நம்ம பிளஸ் போட்டிருக்கோம். h ஈக்குவல் நமக்கு என்ன? p ஸ்கொயர்டு பை 2m பிளஸ் ஆஃப் kx ஸ்கொயர்டு. தெளிவா பார்த்துக்கோங்க. ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் mx டபுள் டாட் பிளஸ் kx equal to 0. அதில் நம்ம இப்படியே சொல்லலாம், x டபுள் டாட் பிளஸ் k by m x equal to 0. அது சிம்பிள் பெண்டுலம். சிம்பிள் பெண்டலுக்கான லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். ஆஃப் ml ஸ்கொயர் theta டாட் ஸ்கொயர் மைனஸ் mgl 1 மைனஸ் cos theta. ஸோ இங்க லெக்ராஞ்சியனா மைனஸ் வரும், இங்க ஹாமில்டோனியனுக்கு நமக்கு பிளஸ் வரும். லெக்ராஞ்சியன்ல நமக்கு m நியூமரேட்டர்ல இருக்கும், ஹாமில்டோனியன்ல m டினாமினேஷன்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. இது ரெண்டும் ஈஸியா நான் வச்சுக்கலாம். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா கரெக்டா வெரிஃபை பண்றதுக்கு. இல்ல நம்ம டெரிவ் பண்ணி போற மாதிரி இருந்தாலும் போடலாம். நான் ரெகுலர் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். நல்ல நான் வச்சுக்கோங்க. h ஈக்குவல்னா p ஸ்கொயர்டு பை 2ml ஸ்கொயர்டு பிளஸ் mgl 1 மைனஸ் cos theta. இது பார்த்துக்கோங்க. அடுத்து காம்பவுண்ட் பெண்டுலம். காம்பவுண்ட் பெண்டுலம் நம்ம லெக்ராஞ்சியனுக்கு படிக்கல, சும்மா பார்த்து வச்சுக்கலாம். ஆஃப் i theta டாட் ஸ்கொயர். இங்க நமக்கு பிளஸ் வரும். லெக்ராஞ்சியன்ல பிளஸ் வருது காம்பவுண்ட் பெண்டலுக்கு மட்டும்தான். ஆஃப் i theta டாட் ஸ்கொயர் பிளஸ் mgl cos theta. அப்ப லெக்ராஞ்சியனுக்கு நமக்கு பிளஸ் வரும்போது நமக்கு இங்க நமக்கு மைனஸ் வரும். இது பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். லெக்ராஞ்சியன்ல நமக்கு i மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மேல வரும், அதே ஹாமில்டோனியன்ல நமக்கு என்ன வரும்? கீழே வரும். இந்த ரெண்டும் ஈஸியா நான் வச்சுக்கோங்க. அடுத்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் theta டபுள் டாட் பிளஸ் mgl i ஃபார் ஸ்மால் ஆங்கிள்னா சைன் theta நம்ம thetaன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், இதெல்லாம் மிக முக்கியமா நீங்க தெளிவா பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஜஸ்ட் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். ஓகேங்களா? அதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்ட்டிகல் மூவிங் இன் சென்ட்ரல் ஃபோர்ஸ் ஃபீல்டு. நம்ம இது லெக்ராஞ்சியன் படிக்கல, இதான் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்பர் 2 எடுத்துப்போம். ஆஃப் m r டாட் ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர் theta டாட் ஸ்கொயர் மைனஸ் v ஆஃப் r. இப்போ ஹாமில்டோனியன் சொல்லும்போது நம்ம இங்க மைனஸ் இருக்கும்போது நமக்கு இங்க என்ன இருக்கும்? பிளஸ் இருக்கும். இங்க இது ஆக்சுவலா டைரக்ட் ஃபார்மட்ல இருக்கு. இதை டெரிவ் பண்ணும்போது நமக்கு m நமக்கு என்ன வந்துடும்? டினாமினேஷன் வந்துடும். இப்ப ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸோட ஸ்கேல் ஃபேக்டர் நமக்கு தெரியும். மொத்தம் 3 பார்ட் இருக்கு. 1 r r sin theta. இதை ஸ்கொயர் பண்ணும்போது 1 தான் இருக்கும். இங்க r ஸ்கொயர் வரும், இங்க r ஸ்கொயர்டு sin ஸ்கொயர் theta வரும். இப்போ ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்டோட நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட் மட்டும் தான் இங்க எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஸ்கேல் ஃபேக்டர் 1, அதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு இங்க 1 இருக்கும். செகண்ட் வந்து ஸ்கேல் ஃபேக்டர் r, அதை ஸ்கொயர் பண்ணும்போது r ஸ்கொயர் இருக்கும். பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்டுக்கு ஃபர்ஸ்ட் 2 பார்ட் மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருப்போம். r டாட் ஸ்கொயர்டு theta டாட் ஸ்கொயர்டு. அப்ப வந்து டினாமினேஷன்ல m வரணும். ஓகே. அது ஸ்கேல் ஃபேக்டரோட ஸ்கொயர், இங்க 1ஓட ஸ்கொயர்
இங்க ஆர் ஓட ஸ்கொயர் ஈஸியா வெரிஃபை பண்ணிக்கலாம். இங்க நமக்கு பிளஸ் வரும். டெரிவ் பண்ணாலும் ஓகே, இல்ல கொடுத்துருக்க ஈக்குவேஷன் கரெக்டான நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ டினாமினேஷன்ல எம் வரணும், கைனடிக் எனர்ஜில ஸ்கேல் ஃபேக்டர் வரணும், ஸ்கேல் ஃபேக்டரோட ஸ்கொயர். அடுத்து நமக்கு சார்ஜ் பார்ட்டிகல் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் கைனடிக் எனர்ஜி ஆஃப் mv ஸ்கொயர்டு. அடுத்து பொட்டன்சியல் எனர்ஜி நம்ம உள்ள கொண்டு வரும்போது ஃபர்ஸ்ட் பார்ட்ல மைனஸ் வந்துடும், மைனஸ் கியூ பை, பைனா ஸ்கேலார். அடுத்து கியூ பை சி வி டாட் ஏ, இங்க சிங்கிறது சிஜி சிஸ்டத்துக்கு நம்ம வருது, ஏங்கிறது நமக்கு வெக்டார். ஓகே, இது லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன். ஹாமில்டோனியனுக்கு நான் ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. h ஈக்குவல்னா டி பிளஸ் கியூ பை, டிங்கிறது நம்ம கைனடிக் எனர்ஜி. இது மாதிரி நம்ம சொல்லலாம், இல்ல நம்ம டெரிவ் பண்ண பிறகு சொல்றது. டெரிவ் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா நமக்கு எம் டினாமினேஷன்ல வரும் நான் சொல்லியிருக்கேன், இங்க நான் பிளஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சோ இது நல்லா பார்த்துக்கோங்க. சார்ஜர் பார்ட்டிகல் இன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் ஹாமில்டோனியன் நமக்கு அப்ளிகேஷன் நம்ம கேட்கல, பட் இருந்தாலும் ஒரு 6 அப்ளிகேஷன் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஓகே, அது போலார் கோஆர்டினேட்ஸ். போலார் கோஆர்டினேட்ஸ்னா 6 டிட்டா மட்டும் நமக்கு வரும். அப்ப ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ல ஃபர்ஸ்ட் 2 மட்டும் இருக்கும், half m r dot squared plus r squared theta dot squared. ஸோ லெக்ராஞ்சியன் அப்படின்னா நமக்கு கைனடிக் எனர்ஜிக்கும் பொட்டன்சியல் எனர்ஜிக்கும் குறுக்க மைனஸ் வரும், இங்க நமக்கு பிளஸ். இதே ஹாமில்டோனியன் அப்படிங்கும்போது நமக்கு எம் டினாமினேஷன் வந்துருச்சா. அடுத்து போலார் கோஆர்டினேட் அப்படின்னா 6 டிட்டா, ஆரோட ஸ்கேல் ஃபேக்டர் 1, அதனால டினாமினேஷன் நமக்கு 1 ஸ்கொயர் இருக்கு. அடுத்து நமக்கு டிட்டாவோட ஸ்கேல் ஃபேக்டர் ஆர், அதை ஸ்கொயர் பண்ணா ஆர் ஸ்கொயர்டு. அப்ப ஈஸி நான் வச்சுக்கலாம். அப்ப ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ்ல 1 6 ஆர் சைன் டிட்டா. அப்ப இதை ஸ்கொயர் பண்ணும்போது 1 ஸ்கொயர்டு ஆர் ஸ்கொயர்டு ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டிட்டா. இப்போ போலார் கோஆர்டினேட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 மட்டும் தான் வரும், இது டினாமினேஷன்ல வரணும். இந்த டினாமினேஷன் இருக்கா, இப்போ 2 வெரிஃபை பண்ணலாம். எம் நமக்கு டினாமினேஷன்ல வரணும், ஸ்கேல் ஃபேக்டர் ஸ்கொயர் பண்ணி டினாமினேஷன்ல போட்டிருக்கோம், இங்க பிளஸ் வரணும். இது மாதிரி 3ம் கரெக்டா இருக்கா வெரிஃபை பண்ணலாம் கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல. அடுத்து நமக்கு ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ் நமக்கு 3 வரும், ஆஃப் எம் ஆர் டாட் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர்டு டிட்டா டாட் ஸ்கொயர்டு பிளஸ் ஆர் ஸ்கொயர்டு சைன் ஸ்கொயர் டிட்டா பை டாட் ஸ்கொயர், ஆர் டாட் ஸ்கொயர் பை டாட் ஸ்கொயர் டிட்டா டாட் ஸ்கொயர். இங்க மைனஸ் இருக்கா, இங்க என்ன வந்திருக்கு பிளஸ் வந்திருக்கா. ஓகே, ஹாமில்டோனியனா நமக்கு எம் கீழே வந்து டினாமினேஷன் வந்துருச்சா. ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ் ஸ்கேல் ஃபேக்டர் 1 r r square 1r r sin theta. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது 1 ஸ்கொயர் r ஸ்கொயர் r ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta. இது டினாமினேஷன் இருக்கா, 1 ஸ்கொயர் r ஸ்கொயர் r ஸ்கொயர் sin ஸ்கொயர். ஸோ இது மாதிரி கொடுத்துருக்க ஈக்குவேஷன் கரெக்டாக நம்ம வெரிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் m காமனா டினாமினேஷன் வெளியே இருக்கா, அடுத்து நமக்கு இந்த பிளஸ் இருக்கா, அடுத்து ஸ்கேல் ஃபேக்டரோட ஸ்கொயர் டினாமினேஷன் இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது நமக்கு இப்போ ஹாமில்டோனியனோட அப்ளிகேஷன் பார்த்தோம். அது நம்ம டிஸ்கஸ் பண்றது பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன். பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் இதை நம்ம சொன்னது யார் சொல்லியிருப்போம்னா மாப்பர்டியஸ் தான் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, மாப்பர்டியஸ். பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் அசோசியேட் வித் ஹாமில்டோனியன் பிரின்சிபல். ஓகேங்களா, சாரி, வேரியேஷன் பிரின்சிபல், variation principle associate with the Hamilton formulation. This is called the principle of least action. Principle of least action இது மாதிரி நம்ம சொல்லலாம். இது ஒரு 6-7 டைமா கேட்டிருப்பாங்க. டெல் டைம் இன்டெகிரல் summation of pq dot dt equal to 0. இதை மறந்துடக்கூடாது, இதே மறந்துடக்கூடாது. இந்த summation of pq dot பதிலா நம்ம twice the kinetic energy போடலாம், அது பின்னாடி அடுத்து பார்த்துருப்போம். The time interval of twice the kinetic energy is called least action. The time interval of
twice the kinetic energy is called least action. இது மாதிரி நம்ம டெஃபினிஷன் கொடுக்கலாம். இது மிக முக்கியமானது. அடுத்து ஆர்க் லென்த் நம்ம கேட்டானா இது மாதிரி சொல்லலாம். லீஸ்ட் ஆக்ஷன் ஆர்க் லென்த்துக்கு 10 போட்டுக்கணும். அந்த ட்வைஸ் த கைண்டிக் எனர்ஜி பதிலாக நம்ம இது மாதிரி சொல்லியிருக்கோம். சமேஷன் ஆஃப் பி கியூ டாட் பதிலாக ரூட் ஆஃப் 2mt ds equal to 0. இந்த கைண்டிக் எனர்ஜி நம்ம என்ன சொல்லலாம்? ஆக்சுவலா எனர்ஜி வந்து E equal to நம்ம T plus Vன்னு சொல்லுவோம். அப்ப T equal நம்ம என்ன சொல்லலாம்? E minus V. அதான் E minus V போட்டிருக்காங்க. க்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம்? ஹாமில்டோனியன் தானே டோட்டல் எனர்ஜி. இப்ப H minus V நம்ம சொல்லலாம். இது இங்க TS வரணும். டைம் போட்டுற டிடின்னு போட்டக்கூடாது. ஆர்க் லென்த்தோட கான்செப்ட். அடுத்து நமக்கு ஜெகோபி ஃபார்மட். இங்க நமக்கு வந்து டி ரோ வரும். இங்க வந்து பார்த்தா உங்களுக்கு M வந்திருக்கும். அங்க M வந்திருக்காது. ஈஸியா நான் வச்சுக்கலாம். ஆர்க் லென்த்துக்கும் ஜெகோபிக்கு என்ன டிஃபரெண்ட்? அங்க டிஎஸ் வந்திருக்கும், இங்க டி ரோ வந்திருக்கும். ஓகே, மொத்தம் 4 டிஃபரெண்ட் ஃபார்மட்டை நம்ம படிப்போம். அடுத்து பார்த்தா நமக்கு ஃபெர்மட் பிரின்சிபிள். ஃபெர்மட் லீஸ்ட் ஆக்ஷன் எப்படி சொல்லலாம்? இட் ஸ்டேட் தட் டைம் டேக்கன் பிட்வீன் light ray to travel between the 2 points is extremum. It states that time taken between the light ray to travel between the 2 points is extremum. So இது மாதிரி சொல்லலாம். ஃபெர்மட் பிரின்சிபல்ல நமக்கு லீஸ்ட் ஆக்ஷன் சொல்றது. இல்ல நம்ம இதை இன்டகிரேட் பண்ணா d2 minus d1 equal to 0 சொல்லலாம். அல்லது d2 minus d1 equal to extremum இப்படியே சொல்லலாம். இது மூணுல எது வேணாலும் கேட்கலாம். இது கேட்க வாய்ப்பு இருக்கு. இது மூணுமே this is represent Fermat principle. இது தெளிவா பார்த்துக்கணும். அடுத்த சைக்ளிக் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா சைக்ளிக் கோஆர்டினேட் நம்ம இன்டகிரபிள் கன்ஸ்ட்ரைன்ட் சொல்லலாம். ignorable கோஆர்டினேட் சொல்லலாம். சாரி சைக்ளிக் கோஆர்டினேட் இஸ் ஆல்சோ கால்ட் as ignorable. விட்டுறது. நம்ம ஏதாவது ஒரு கோஆர்டினேட்டை சைக்ளிங் பண்ணோம்னா அதை விட்டுணும். ignorable coordinates. இப்ப ஒரு ஈக்குவேஷன்ல Lagrangian does not contain coordinates. இப்ப கோஆர்டினேட்ஸ் டிபெண்ட் பண்ணீங்கன்னா அந்த கோஆர்டினேட்ஸ்க்கு பேர் தான் சைக்ளிக் கோஆர்டினேட்ஸ். அந்த கோஆர்டினேட்ஸ்க்கு பேர் தான் சைக்ளிக் கோஆர்டினேட்ஸ். பாருங்க, ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன் ஸ்பெஷலி நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா டு சால்வ் த ப்ராப்ளம் இன்வால்விங் த சைக்ளிக் கோஆர்டினேட்ஸ். ஹாமில்டோனியன் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா ஸ்பெஷலா எதுக்காக யூஸ் பண்ண டு சால்வ் த ப்ராப்ளம் இன்வால்விங் த சைக்ளிக் கோஆர்டினேட்ஸ். அங்க இருக்க இஷ்யூவை ரெக்டிஃபை பண்றது தான் நம்ம ஹாமில்டோனியன் நம்ம யூஸ் பண்றோம். If L does not contain particular coordinates. Lagrangian equation வந்து பார்த்தோம்னா இதுதான் Lagrangian equation. இதை நம்ம Q cyclic அப்படிங்கிறாங்க. அந்த Q cyclicனா நம்ம என்ன சொல்லலாம்? இதை விட்டுணும். Dou L by dou Q equal to 0. அப்ப ரிமைனிங் பார்ட் எடுத்து எழுதிக்கலாமா? d by dt dou L by dou Q dot equal to 0. இப்ப dou L by dou Q dot equal to 0னா நம்ம என்ன சொல்லலாம்? P இதுக்கு பேர் நான் P generalized momentum constant. P equal to constant. அப்ப Lagrangian வந்து generalized coordinate டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா Lagrangian generalized coordinate டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா நமக்கு லீனியர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டுன்னு சொல்லலாம். லீனியர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது மிக முக்கியமானது. அது ரிஜிட் பாடி அப்படின்னா திண்ம பொருள். The distance between the two particles remain fixed. The distance between the two particles எப்படி இருக்கும்? Fixed ஆ இருக்கு. ரிஜிட் பாடி அப்படின்னாவே நமக்கு ஹோலோனாமிக் எடுத்துக்கலாம். இது மாதிரி ஈக்குவாலிட்டிஸ் இருக்கும். RHJ equal to CIJன்னு சொல்லலாம். சமன்பாட்டுல ஈக்குவல் வரும். ரிஜிட் பாடி இன் ஸ்பேஸ் 6 independent coordinates இருக்கும். மொத்தமா எது இருக்கும்? 6 independent, 3 position coordinate, 3 momentum coordinates. நம்ம ரிஜிட் பாடிக்கு வந்து there are 2 kind of coordinates இருக்கும். ஒன்னு body set of coordinates, இன்னொன்னு space set of coordinates. There are 2 set of coordinates. 2 set of coordinates நமக்கு இருக்கும்.
are remain independent of each other. Two independent motion இருக்கும். There are two independent motion. ஒன்னு நேர்கோட்டு இயக்கம், இன்னொன்னு சுழற்சி இயக்கம். நேர்கோட்டு இயக்கத்தினுடைய அடிப்படையில 3 degrees of freedom கிடைக்கும். சுழற்சி இயக்கத்தினுடைய அடிப்படையில 3 degrees of freedom கிடைக்கும். டோட்டலா ரிஜிட் பாடிக்கு 6 degrees of freedom. அதே ஒரு பாயிண்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா 3 degrees of freedom தான் இருக்கும். ஒரு ஆக்சிஸ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா 1 degrees of freedom தான் இருக்கும். நம்ம இந்த ரிஜிட் பாடிக்கு மொத்தம் 6 degrees of freedom இருக்கும். நேர்கோட்டு இயக்கத்தினுடைய அடிப்படையில 3 degrees of freedom-உம், சுழற்சி இயக்கத்தினுடைய அடிப்படையில 3 degrees of freedom இருக்கும். மொத்தமா நமக்கு 6 degrees of freedom இருக்கும். ஓகேங்களா? இது மிக முக்கியமானது. ஆய்லர் தியரம் அப்படின்னா என்ன? General displacement of rigid body with one point fixed in rotation about some axis. என்ன சொல்றாங்க? The general displacement of rigid body. அதை பத்தி படிக்கிறதுக்கு பேர் ஆய்லர் தியரம். The general displacement of rigid body. Displacement of rigid body பத்தி படிக்கிறதுக்கு பேர் ஆய்லர் தியரம். அதோட immediate extension தான் நமக்கு என்ன? சார்லஸ் தியரம். சார்ல்ஸ் CHALES. ஓகேங்களா? சார்ல்ஸ் தியரம். ஸோ ஆய்லர் தியரத்தோட இமீடியட் எக்ஸ்பென்ஷன் தான் நமக்கு என்ன சொல்லலாம்? சார்ல்ஸ் தியரம் சொல்லலாம். ஆய்லர் ஆங்கிள் அப்படின்னா 3 சக்சஸ் ஆங்கிள், 3 சக்சஸ்ஃபுல் ஆங்கிள், பை டிட்டா சைட், பை டிட்டா சைட். அதோட ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 0 to 2π, 0 to π, 0 to 2π. இல்ல டிட்டாவோட ஆங்கிள் மட்டும் நான் வச்சுக்கணும் 0 to π. 3 successful angle. Euler angle 3 successive angle. அடுத்து the rotations நமக்கு எப்படி இருக்கும்? ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கும். அதை நம்ம கவுண்டர் அப்படின்னு சொல்லலாம், கவுண்டர் வைஸ்ன்னு சொல்லலாம். There are 3 rotation இருக்கும். ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன் நம்ம பைன்னு சொல்லுவோம், பை டிட்டா சைன். பை அப்படின்னா அதுக்கு என்ன? ப்ரிசிஷன் சொல்லுவோம். ப்ரிசிஷன் அப்படின்னா ரொட்டேஷன் அபவுட் இசட் ஆக்சிஸ், அது ஃபேஸ் இசட் ஆக்சிஸ் சொல்லுவோம். First rotation பேர்னா pi. This is called a precision. Precision அப்படின்னா நமக்கு rotation about z axis. அத நம்ம space x axis சொல்லலாம். So இந்த ஃபார்மட் பார்த்துக்கோங்க. cos pi sin pi 0. அப்படியே மாத்துனா minus sin pi cos pi 0. அடுத்து 0 0 1. இதெல்லாம் நான் வச்சுக்கணும். diagonal நல்லா பார்த்துக்கோங்க. cos pi 1. cos pi 1. அடுத்து precision, rotation about z axis. This is space z axis சொல்லலாம். அடுத்து நமக்கு செகண்ட் ரொட்டேஷன் நம்ம டிட்டான் சொல்லுவோம். டிட்டானா நியூட்டேஷன், நியூட்டேஷன். இதுக்கு பேர் இன்டர்மீடியட் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லலாம், இன்டர்மீடியட் எக்ஸ் ஆக்சிஸ். அல்லது லைன்ஸ் ஆஃப் நோடுன்னு சொல்லலாம், லைன்ஸ் ஆஃப் நோடு, லைன்ஸ் ஆஃப் நோடு. அங்க நம்ம காஸ் 1 பார்த்திருப்போம், அது அப்படியே 180 டிகிரி மாத்தி போட்டிருப்போம். இங்க 1 காஸ் ஈஸியா நான் வச்சுக்கலாம். அந்த காஸ் 1 பார்த்திருப்போம், இங்க என்ன சொல்றோம்? 1 காஸ் அப்படியே ஒரு திருப்பி போட்டிருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ செகண்ட் ரொட்டேஷன் பேரு டிட்டா, டிட்டானா நியூட்டேஷன், இன்டர்மீடியட் எக்ஸ் ஆக்சிஸ். இது நம்ம லைன்ஸ் ஆஃப் நோடுன்னு சொல்லலாம், லைன்ஸ் ஆஃப் நோடு. இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். அடுத்து நம்ம தேர்ட் ரொட்டேஷன் நம்ம சைன் சொல்லலாம். சைனா அதுக்கு பேர் ஸ்பின், இதுக்கு பேரு பாடி ஆங்கிள், பாடி ஆங்கிள். ரொட்டேஷன் அபவுட் இசட் டேஷ் ஆக்சிஸ். அப்ப தேர்ட் ரொட்டேஷன் பேரு சைனா ஸ்பின், இதுக்கு பேரு பாடி ஆங்கிள். இந்த ரொட்டேஷன் அபவுட் இசட் டேஷ் ஆக்சிஸ் சொல்லலாம். மறுபடியும் ஒரு ரொட்டேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தோம்லயே அதே வந்துடும். என்ன இங்க சை போட்டிருப்போம், பை டிட்டா சை, அந்த பை போட்டிருப்போம், இங்க சை போட்டிருக்கோம், அவ்வளவுதான். ரெண்டும் சேம் தான். ஒன்னாவது ரொட்டேஷனுக்கும் மூணாவது ரொட்டேஷனுக்கும் மேட்ரிக்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், பாத்துக்கணும். தேர்ட் ரொட்டேஷன் அப்படின்னா சைனா ஸ்பின், ஸ்பின் அப்படின்னா அதுக்கு பேரா பாடி ஆங்கிள். ரொட்டேஷன் அபவுட் இஸ் த டேஷ் ஆக்சிஸ் சொல்லலாம். இதெல்லாம் மிக முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்து ஆங்குலர் மொமெண்டம். ரிஜிட் பாடியில ஆங்குலர் மொமெண்டத்தை நம்ம எப்படி சொல்லலாம்? எல் அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம்,
அதுக்கான ரெப்ரசன்டேஷன் 3 டைமென்ஷன்ல சொல்லியிருக்கோம். 3 டைமென்ஷன் IXX ஒமேகா எக்ஸ். டயகோனல் மட்டும் பாருங்க. IYY ஒமேகா ஒய், IZZ ஒமேகா இசட். மொத்தம் 9 காம்போனன்ட் வரும். L equal to I ஒமேகா. L equal to I ஒமேகா. இது நல்லா பார்த்துக்கணும். அடுத்து நான் பார்க்கும்போது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ப்ராடக்ட் ஆஃப் இனர்ஷியா. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சேமா இருக்கும். IXX, IYY, IZZ. மொத்தம் 9 காம்போனன்ட்ல மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நமக்கு 3 வந்துரும். IXX, IYY, IZZ. அதை இப்படி சொல்லலாம். Summation of M R squared minus X squared. அப்ப minus X squared. R squared X squared என்ன வந்துரும்? Y squared Z squared சொல்லலாமா? இதே மாதிரி சிமிலர்லி பார்த்துக்கோங்க. சோ இதுல IXX, YY, ZZ இதுக்கு பேர் என்ன? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த ஃபார்முலா தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நாம டிஸ்கஸ் பண்றது ப்ராடக்ட் ஆஃப் இனர்ஷியா. ப்ராடக்ட்னா பெருக்கிறது. IXY இத மாத்தி போட்டுக்கலாம். XY, YX. அதே மாதிரி இங்க என்ன சொல்லலாம்? XZ, ZX, YZ, ZY. அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு? 6 வந்துரும். ப்ராடக்ட் ஆஃப் இனர்ஷியா கோஎஃபிஷியன்ட் மொத்தம் எத்தனை இருக்கு? 6. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கோஎஃபிஷியன்ட் 3 இருக்கும். மொத்தம் 9 காம்போனன்ட்ஸ். அதுல 3 மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, 6 ப்ராடக்ட் ஆஃப் இனர்ஷியா. சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம்? மைனஸ் சம்மேஷன் ஆஃப் M X Y. சோ இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. எதுக்கு சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும்னா ப்ராடக்ட் ஆஃப் இனர்ஷியா தான் நம்ம என்ன இருக்கும்? சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் மிக முக்கியமானது. அடுத்து L equal to நமக்கு தெரியும். I ஒமேகான்னு தெரியும். L அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம், ஐனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. பேசிக்காவே இது ஒரு சிமெட்ரிக் டென்சார், ரேங்க் 2 சிமெட்ரிக் டென்சார். இதுக்கு அடிட்டிவ் நேச்சர் இருக்கு. ரேங்க் 2 ஐனா என்ன சொல்லலாம்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இட் இஸ் a tensor quantity, rank 2. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பொறுத்து நமக்கு எத்தனை கோஎஃபிஷியன்ட் இருக்கும்? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பொறுத்து நமக்கு 3 இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் இனர்ஷியானா நமக்கு 6 இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் இனர்ஷியானா நமக்கு எத்தனை இருக்கும்? 6 இருக்கும். நமக்கு I வந்து நமக்கு 3 டைமென்ஷன் சொல்லும்போது மொத்தமா 9 காம்போனன்ட் இருக்கும். 3 வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சேமா இருக்கும். IXX, IYY, IZZ. 6 வந்து நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் இனர்ஷியா கோஎஃபிஷியன்ட் பார்த்துட்டோம். அடுத்து ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி. நம்ம கைனடிக் எனர்ஜி, ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி என்ன ஃபார்முலா? ஆஃப் I ஒமேகா ஸ்கொயர்டு. இல்ல இன்னொரு ஃபார்முலா சொல்லலாம். T equal to ஆஃப் L ஒமேகான்னு சொல்லலாம். Lக்கு பதிலா நம்ம இங்க L equal நமக்கு என்ன? I ஒமேகான்னு போடும்போது நமக்கு எந்த ஃபார்முலா கிடைக்கும்? இவ ரெண்டுமே மிக முக்கியமானது. T equal to ஆஃப் L ஒமேகா. Lக்கு பதிலா நம்ம I ஒமேகா போடும்போது என்ன கிடைக்கும்? T equal to ஆஃப் I ஒமேகா ஸ்கொயர். இது ரெண்டுமே நமக்கு டிஆர்ல திரும்ப 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 நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ், தெளிவா பார்த்துக்கணும். மிக முக்கியமானது. அடுத்து நமக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ பொறுத்தவரையும் ஆல் த ப்ராடக்ட் ஆஃப் இனர்ஷியா ஆகும். அங்க பிரின்சிபல் ஆக்சிஸ்ல ப்ராடக்ட் ஆஃப் இனர்ஷியாவே இருக்காது. எல்லாமே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான். அப்ப பிரின்சிபல் ஆக்சிஸ்ல நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்காது. அதாவது நம்ம என்ன சொல்றோம்? ஜீரோன்னு சொல்றோம். பிரின்சிபல் ஆக்சிஸ்னா டயகோனல். டயகோனல் நமக்கு என்ன இருக்கும்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் இருக்கும். ப்ராடக்ட் இருக்காது. அதான் ஜீரோ. அடுத்து ரிஜிட் பாடியோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ரிப்பீட்டட் டிஆர்பி கொஸ்டின். N அப்படிங்கிறது டார்க். ஓகேவா? I1 ஒமேகா எக்ஸ் டாட். அடுத்து நமக்கு என்ன வரும்? மைனஸ் இங்க வரும். I2 மைனஸ் I3. பாருங்க ஆர்டரா இருக்கும். I1, I2, I3. இதை நம்ம மாத்தி போட்டோம்னா இங்க பிளஸ் வந்துடும்.
I3 minus I2 போட்டா முன்னாடி என்ன வந்துருங்க, இங்க பிளஸ் சிம்பிள் வந்துடும். அது கவனமா பார்த்துக்கணும். ஸோ இங்க ஒமேகா எக்ஸ் டாட் வரும், இங்க ஒமேகா ஒய் ஒமேகா இசட் அப்படியே மாத்திக்குவோம். அடுத்து ஒய் வரும், இசட் எக்ஸ் இசட் வரும், அடுத்து எக்ஸ் ஒய். தெளிவா பார்த்துக்கணும். ஓகேங்களா? இதுக்கு பேரு the equation of motion, rigid பாடியோட equation of motion. இதை நம்ம ஆயிலர் டைனமிக் ஈக்குவேஷனா கொஞ்சம் மாத்திக்கலாம். எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இங்க அதுக்கு பதிலா நமக்கு ஏன்னு கொடுத்துருப்பாங்க, இங்க பிசி, இங்க பின்னு வந்திருக்கும், இங்க சி மைனஸ் ஏ, இங்க சி வந்திருக்கும், இங்க ஏ மைனஸ் பி. சேம் அதே தான், சின்ன கரெக்ஷன். அங்க என்ன பண்ணிருக்காங்க, I1 I2 I3 வந்திருக்கும், I1 I2 I3. ஸோ அதுக்கு பதிலா என்ன இருக்கு, ஏபிசி வந்திருக்கு. அங்க I1 I2 I3 வந்திருக்கும், இங்க ஏபிசி வந்திருக்கு. இது வந்து ஆயிலர் டைனமிக் ஈக்குவேஷன். ஆயிலர் டைனமிக் ஈக்குவேஷன்ஸ் நிறைய டைம்ல டிஆர்பி கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். N1 N2 N3 த ரெப்ரசன்ட் டாக்கு. இதுக்கு பதிலா நம்ம τ1 τ2 τ3 கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? அது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் ரிஜிட் பாடி ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ். இது நமக்கு இதுவரை கேட்கல. ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ் கேட்டாலும் நல்லா பார்த்துக்கோங்க. The equation of motion of rigid body in the fixed axis, nx equal to ixx omega dot minus iyz. xx வந்திருக்கு, அடுத்து yz omega square. அடுத்து ny equal to iyz omega dot plus, இங்க yz வந்திருக்கு, இங்க என்ன வந்திருக்கு, xz வந்திருக்கு, xz omega square. அடுத்து வந்து பார்த்தா nz equal to என்னன்னா izz omega dot. ஸோ இந்த மூணு ஈக்குவேஷன்ஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். டெரிவ் பண்ண ஃபைனல் ஈக்குவேஷன், the equation of motion of rigid body fixed axis னு கேட்டா இது. இது வந்து டிஆர்பி கேட்கல, கேட்க வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. அது நமக்கு ஸ்பெரிக்கல் டாப் அப்படின்னா எல்லா மூமெண்ட் ஆஃப் ஃபினிஷும் எப்படி இருக்கும், பிரின்சிபல் ஆக்சிஸ் அந்த டயகோனல்ல எல்லா மூமெண்ட் ஆஃப் ஃபினிஷும் ஈக்குவலா இருக்கும். அதே நமக்கு சிமெட்ரிக்கல் டாப் அப்படின்னா நமக்கு அந்த டயகோனல்ல பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, ரெண்டு மூமெண்ட் ஆஃப் ஃபினிஷா ஈக்குவலா இருக்கும், ஒன்னு மட்டும் நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். அதே அசிமெட்ரிக் டாப்னா அந்த டயகோனல் பிரின்சிபல் ஆக்சிஸ்ல எல்லா மூமெண்ட் ஆஃப் ஃபினிஷும் நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். இது நம்ம தெளிவா பார்த்துக்கணும். அடுத்த சிமெட்ரிக் டாப் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. The simplest motion of rigid body. The simplest motion of rigid body is torque-free motion. Torque-free motion. Symmetric டாப்க்கான கண்டிஷன் நமக்கு தெரியும். அந்த டயகோனல்ல பிரின்சிபல் ஆக்சிஸ்ல ரெண்டு மூமெண்ட் ஆஃப் ஃபினிஷ் ஈக்குவலா இருக்கும், ஒன்னே ஒன்னு டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கான சவுண்ட்பாடு இது கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கணும். சிமெட்ரிக் டாப்க்கு ஈக்குவேஷன் I1 omega 1 dot equal to I2 minus I3. இங்க ஒமேகா 1 வந்திருக்கா, அப்ப ஒமேகா 2 ஒமேகா 3. இங்க ஒமேகா 2 வந்திருக்கா, ஒமேகா 3 ஒமேகா 1. லாஸ்டா இருக்கிறதுக்கு ஈக்குவல் டு 0. இன்னும் நாட் ஈக்குவல் அப்படிங்கிறனால ஈக்குவல் டு 0. ஓகே. அடுத்து the angular velocity along the symmetric axis is, angular velocity along the symmetric axis எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். அதாவது நம்ம ஒமேகா 3 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். இது கேட்கலாம். angular velocity along the symmetric axis எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். ஒமேகா 3 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். angular frequency for symmetric axis கண்டிப்பா கேட்கலாம். சிமெட்ரிக் டாப்ல angular frequency for symmetric axis நோட் பண்ணிக்கோங்க. the frequency equal to I3 minus I1 by I1 omega 3. the angular frequency for symmetric axis தெளிவா நோட் பண்ணிக்கோங்க.
நமக்கு இந்த precessional motion is obtained in point shot construction. இது கேட்கலாம். இந்த frequency வந்து நம்ம யாரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணானா பாயிண்ட் ஷாட். Angular frequency for symmetric axis is ohm equal to I3 minus I1 by I1 omega 3. Precessional motion is obtained in point shot construction. Very important. தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு இந்த ரெண்டு கண்டிஷன் பார்ப்போம். ஃபேஸ் கோன் இன்சைட் த பாடி கோன். ஃபேஸ் கோன் வந்து இன்சைட் த பாடி கோன் அப்படின்னா நமக்கு frequency greater than 0, I3 greater than I1. அதே ஃபேஸ் கோன் வந்து அந்த டயக்ராம் சிமெட்ரிக் டயக்ராம் வரையும் போது ஃபேஸ் கோன் வந்து இன்சைடா இருந்தா நமக்கு frequency வந்து greater than 0. அது அவுட் சைடா இருந்தா frequency நமக்கு அவுட் சைடுக்கு less than 0. இன்சைடுக்கு greater than 0, அவுட் சைடுக்கு less than 0, I3 less than I1. இது ரெண்டும் கண்டிப்பா கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு. அது ஹெவி சிமெட்ரிக் டாப். நமக்கு சிமெட்ரிக் டாப் மட்டும் தான் சிலபஸ்ல இருக்கு. இருந்தாலும் ஹெவி சிமெட்ரிக் டாப் பார்த்துக்கலாம். அதுக்கான ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒன்னு சைல்டு டாப், இன்னொன்னு ஹைரோஸ்கோப். உபாத்தியா புக்ல தெளிவா கொடுத்துருப்பாங்க. சைல்டு டாப், ஹைரோஸ்கோப். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஹெவி சிமெட்ரிக் டாப்க்கு எக்ஸாம்பிள். இந்த லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் நமக்கு வேண்டாம். இந்த மெட்டீரியல் இருக்கும், ரொம்ப லென்த்தியா இருக்கு, இது நம்ம படிக்க தேவையில்லை. எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க. நமக்கு following symmetric டாப்ல there are 3 type of motion. ஒன்னு precision, nutation, spin. precision அப்படின்னா பைன்னு சொல்லுவோம், நியூட்டேஷன்னா டிட்டா, ஸ்பின் அப்படின்னா சை. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே. அடுத்து angular velocity component. இது நமக்கு ஒரு 3-4 டைமாவது டிஆர்பி கேட்டிருப்பாங்க. angular velocity இதோட காம்போனன்ட் பை டிட்டா சை நான் வச்சுக்கலாம். பை டிட்டா சை, பை டிட்டா சை, பை டிட்டா மட்டும் இங்க வரும். ஸோ எஸ்எஸ்சி ஈஸியா நான் வச்சுக்கலாம். எஸ்எஸ்சி, எஸ்சிஎஸ், சி மட்டும் வரும். ஷார்ட்கட்டா நான் வச்சுக்கலாம். எஸ்எஸ்சி சைன் காஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எனக்கு சைன் காஸ். அடுத்து சைன் காஸ் சைன். இது மாறி வரனால நம்ம என்ன வருது, மைனஸ் போட்டிருப்போம். சைன் காஸ் இந்த மாத்தறனால நமக்கு இங்க மைனஸ் வருது. சைன் காஸ் சைன், இங்க காஸ். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் நல்லா நான் வச்சுக்கணும். ஆங்குலர் வெலாசிட்டி காம்போனன்ட் ஆயில் இருக்கு. ஸோ டோட்டலா இதுவரையும் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸோட ஆல்மோஸ்ட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும். இன்னும் நம்ம 2 டாபிக் மட்டும் பார்க்கல. ஒன்று வந்து கனானிக்கல், ஓகேங்களா, கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கல, அது ஒரு பெரிய ஏரியா. இன்னொன்று ரிலேட்டிவிட்டி. இந்த 2 டாபிக்மே நான் தனித்தனியா நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதுவரையும் ஒரு 133 பேஜஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுக்காக ஒரு 151 மார்க் கொஸ்டின் வச்சுக்கோங்க. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல இதுவரை டிஆர்பில கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும்தான். இது எல்லாமே டிஆர்பில கேட்டது. ஸோ இதுவரையும் டிஸ்கஸ் பண்ண எல்லாமே 133 பேஜஸ், அதாவது ஒவ்வொரு பேஜஸ்க்கு ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஏறத்தால ஒரு 133 1 மார்க் கொஸ்டின்ஸ் இதுவரையும் டிஆர்பில கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது தெளிவா பார்த்துக்கோங்க. ரிமைனிங் இருக்க கனானிக்கல் அண்ட் ரிலேட்டிவிட்டி அடுத்த கிளாஸ் நான் அப்டேட் பண்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணதை பொறுத்தவரையும் இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸோட ரிவிஷன், மிக முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் உங்களுக்கு நான் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது தெளிவா பார்த்துக்கோங்க. பயப்படாத தெளிவா படிங்க. கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸ்டடி வெல், ஆல் தி பெஸ்ட்.